அப்டேட்டே ஆகலை. நாம தான் சொல்கிறோம் நம்ம பயிர்கள்ட்ட நல்லா படிக்கிறான். நாம் அவங்கள பீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. சைனாவெல்லாம் தோக்கடிச்சாச்சு, நம்ம தான் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கு ஒருத்தர் கைத்திட்டார். ஏங்க நல்ல விஷயம்தான். மக்கள் தொகை அதிகமாக இருப்பதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு பலவீனம்னு சொல்லப்பட்டது. இப்போ அது பலம் என்று சொல்லப்படுது. ஏன்னா மனித வளம் தான் உலகத்துடைய ஆகப்பெரிய சொத்து அப்படின்னு இப்போ உலகம் நம்ப ஆரம்பித்திருக்குது. இப்போ இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய ஜிடிபி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளம் எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த தேசத்தில் எவ்வளவு மனித வளம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ முதல்ல நம்முடைய மனித வளம் குறித்த ஒரு மரியாதையும் பிரியமும் நமக்கு இருக்கணும். அது என்ன மனிதன்னு சொல்லாமல் மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம் ஆரம்பிக்குது. ஒரு நாடு அல்லது ஒரு சமூகம் அந்த சமூகத்துடைய சிட்டிசன்ஸை, அவர்களுடைய குடிமக்களை எப்படி பார்க்கிறது, அல்லது திறன்சார் அறிவு கொண்ட இளைஞர்களை, பிள்ளைகளை ஒரு நாடு எப்படி பார்க்கிறதுனா மனித வளம் அப்படின்னு பார்க்குது. மனித வளம் என்பது ஒரு ரிசோர்ஸ். முதல்ல நம்ம பிள்ளை வளர்ப்பில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சிருக்கிறது ஒரு ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் நாளைக்கு ஒரு புதிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்க போகிற ஒரு ரிசோர்ஸ், ஒரு மனித வளம். அது இந்த சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய, இந்த வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய, நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான மனித வளம் வீட்டில் வளருகிறது அப்படின்னு எப்போ புரியுதோ அப்போ தான் அந்த வளத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நமக்கு புரியும். அடிப்படையில் நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைகளை பிள்ளைன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சு ஆகா சுப்பிரமணி அப்படின்னு ஒரு பேர் வச்சு, நான் வச்ச பேருக்கு ஏற்ற மாதிரி வளரணும், தாத்தா பேரை உனக்கு வச்சிருக்கேன், நீ தாத்தா மாதிரி பெரிய ஆளாக வரணும். தாத்தா என்ன பண்ணான்னு கேட்டால் தாத்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். சரி தொழில் அவர் தான் ஒன்றும் பண்ணலையே, பேருக்காக ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருப்போம். அப்போ வீட்டில் இருப்பது ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு எப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பிள்ளைகள் குறித்த பார்வை நம்மிடம் மாற ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வீட்டில் போய் கவனிச்சு பாருங்கள், இந்த ரிசோர்ஸ் என்ன பண்ண போகுது, இந்த ரிசோர்ஸை வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், அல்லது இந்த ரிசோர்ஸ் நம்ம சமூகத்துக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பிள்ளைகள் பற்றிய பார்வை நமக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, ஒரு ரிசோர்ஸ். அப்படி எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நாம் ஒரு பிள்ளையை இப்போ எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு புரிய வரும். கோபிநாத் இஸ் அ ரிசோர்ஸ். இந்த கோபிநாத்தை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துறதுக்கு அவருடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல், ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல், நண்பர்கள் மட்டும் இல்லாமல், அவருக்காக வேலை செய்தவர்கள், அவருக்கு தகவல்களை கொடுத்தவர்கள், அறிவு சொல்லிக் கொடுத்தவர்கள், நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ரிசோர்ஸை பில்ட் பண்ணுறாங்க. வி ஆர் பில்டிங் எ ரிசோர்ஸ், நாட் ஜஸ்ட் ரைசிங் எ கிட். ஒரு குழந்தையை வளர்க்கிறோம் என்ற பார்வையிலிருந்து மாறி ஒரு ரிசோர்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோங்கிற பார்வை வந்துருச்சுன்னா அந்த ரிசோர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்துடும். பெரும்பாலாக நம்ம ஒரு ரிசோர்ஸை பில்ட் பண்ணுறதுடைய பெரிய பிரச்சனைனா, மொதல் ப்ராப்ளம், நாம் மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதை கூட இப்போ குறைச்சிட்டோம். மற்ற பிள்ளைங்களாம் முன்னால் அடிக்கடி கம்பேர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, நாத்தனார் பிள்ளை, ஓப்படியா பிள்ளை, இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணோம். அந்த பிள்ளை எப்படி இருக்குது பாரு, நம்ம பிள்ளை மட்டும் இப்படி இருக்குது, ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற, மற்ற பிள்ளைங்க அந்த வீட்டில் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைலாம் எப்படி இருக்கணும், பிள்ளையை மாற்றிக்க வேண்டியதானே, மாற்றிக்கவே மாட்டாங்க, அதே பிள்ளையை அவங்களே வச்சுப்பாங்க. மற்ற பிள்ளைகளோட பிள்ளைகளை ஒப்பிடுதல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் வேர்ல்டில் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிருக்காது. என்ன பிரச்சனைனா, உங்களுடைய பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடுவது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நான் 12 வயசுல இருக்கல எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் 8 வயசுல இருக்கல எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ பொறுப்புள்ள பிள்ளையாக இருந்தேன் தெரியுமா, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன வீடியோ ரெக்கார்டிங் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏரியாவில் வம்புழுத்து திண்டுக்கல்ல தெருவில் ஓடவங்களை எவனை அடிச்சானா இல்லையாங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு கதை, பெரிய கதை சொல்கிறது. நீ என்னை போல இல்லை என்று சொல்லுவதன் வழியாக பிள்ளைகள் மனதில் ஒரு சின்ன கில்ட் கான்சியஸை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக நமக்கு பிள்ளைகளுக்கு இடையில ஈகோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. நீ என்னை விட சிறந்தவன் அல்ல. அப்பாக்களுக்கு இது ரொம்ப அதிகம். அவன் ஏதாவது புத்திசாலித்தனமாக ஒன்று சொன்னானா அதை விட புத்திசாலித்தனமாக ஒன்று சொல்லி நான் உன்னை விட புத்திசாலின்னு அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுல அப்பாக்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு போட்டி தான். அது ஆண் உலகம். பெண்களுக்கு இது புரியவே புரியாது. பிள்ளைகளை கொஞ்சம் போது கூட அப்பாக்களை அடித்து தான் கிள்ளிக்க தான் கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவன் இடத்த பிடிச்சிக்கிட்டான். அது வரைக்கும் அத்தனை அவனுக்கு தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. சூடான இட்லியில் தொடங்கி, பராமரிப்புகளில் தொடங்கி, அத்தனை விதமான உபசரிப்புகளும் கிடைத்து கொண்டு வந்த ஒரு ஆணின் இடத்தை அந்த வீட்டு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வந்து பிடித்து கொள்ளுகிறது. அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதல்ல உங்கள் பிள்ளைகள் சொல்லுவதை கேட்கக்கூடிய இடத்தில் இருங்கள். அவர்களை திருத்துவது அப்புறமாக பார்க்கலாம். எந்த பிள்ளை முதலில் பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் ஜெயிக்கும். எந்த பிள்ளை பேச அனுமதிக்கப்படுகிறதோ அந்த பிள்ளை தான் எதிர்காலத்தில் வெற்றி பெறும். இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்கள் பிள்ளைகளை பேச விடுங்கள். நம்ம பேசவே விடுறது கிடையாது. கொஞ்சம் கூடுதலாக பேசினா வாயை மூடு அப்படின்னு சொல்லுது. அதிக பிரசங்கத்தனமாக பேசாது. பேச்சில் அதிக பிரசங்கத்தனமான பேச்செல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. முதல்ல பேசணும். ஓவர் கம்யூனிகேஷன் இஸ் பெட்டர் தென் நான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களை படிக்க வைக்க ட்ரை பண்ணுறமே ஒழிய உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்துலேருந்தும் பிள்ளைகளை கீழே இறக்கிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் பேசுவதற்கு இடமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் போய் அவன் கருவிகள்கிட்ட பேசுகிறான். கருவிகள் மனிதர்களை விட சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. எதிர்த்து பேசாத ஆட்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இப்போ அதிகமாக யாரோடு உரையாடுகிறார்கள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? கூகுளோடு உரையாடுகிறார்கள்.
அலெக்சாவோடு உரையாடுகிறார்கள், இன்ன பிற கருவிகளோடு உரையாடுகிறார்கள். முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருக்கவனுக்கு கமெண்ட்ஸுக்கு கீழே இவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். அவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, எவனுக்கு சௌகரியமாக யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா வீடு என்னை பேச விடுவதே இல்லை. ஆனால் ஏங்க நீங்கள் வேறங்க அவங்க பேச்சதாங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் வெளியில் எனக்கு கேட்குது. ஆனால் ரியாலிட்டியில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதிகமாக அவர்களை பேச அனுமதிக்கிறோம். இப்படி தான் நல்லா பேசிட்டு தான் கொளுத்தி விட்டுருவாங்க. போறாம சார் நீங்கள் தானே பற்ற வச்சது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஏன் நான் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன்னா, ஃபாஸ்டஸ்ட் ரேபிட் சேஞ்சிங் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று இந்த காலகட்டத்தை சொல்லுகிறார்கள். உலகம் இதுவரை பார்த்திராத வேகமான மாற்றத்தை இந்த தலைமுறை பிள்ளைகள் தான் அதிகமாக சந்திக்கிறார்கள். ஜென் ஆல்பாவும் ஜென் பீட்டாவும். நாமெல்லாம் பூமர் கேட்டகரி இல்லையா? பூமரா உட்காந்துக்கிட்டு ஜென் ஆல்பாவும் ஜென் பீட்டாவும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபாஸ்டஸ்ட் ரேபிட் சேஞ்சிங் ஏஐ தான் இருக்குதுல உலகத்தை வேகமாக புரட்டி போட்டுக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி வந்தபோது இதுதான் உலகத்தின் ஆகப்பெரிய டெக்னாலஜி நம்ம சொன்னோம். கால்குலேட்டரே பெரிய டெக்னாலஜின்னு சொன்னவங்க தான் நம்ம. கம்ப்யூட்டர் வந்தப்போ இந்த உலகமே அழிய போகுது, பூமாதேவி புழக்க போறாடா, 2000 உலகம் அழிய போகுது, வச்சிருந்த காசெல்லாம் செலவு பண்ணி புரோட்டாவும் போண்டாவும் வாங்கி தின்னுட்டு பிரியாணி தினவனெல்லாம் எனக்கு தெரியும். சேர்த்து வச்ச காசெல்லாம் 2000 உலகம் அழிய போகுது, Y2K இஷ்யூ வந்த போகுது. ஆனால் உண்மையிலேயே ஃபாஸ்டஸ்ட் ரேபிட் டெக்னாலஜி வரக்கூடிய காலகட்டத்தில் எதுவெல்லாம் திறமை என்று அறியப்படும்? புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து வைத்திருப்பது திறமையா? டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ் தெரிந்து வச்சிருப்பது திறமையா? புதிய தொழில்நுட்பத்தை கையாளும் அறிவை பெற்றிருப்பது திறமையா? இல்லை, இது எல்லாவற்றையும் மட்டும் பெரிய திறமை இருக்கிறது. ஏன்னா டெக்னாலஜிங்கிறது வரும் போகும். நீங்கள் பார்த்த பல டெக்னாலஜி இப்போ இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள்லாம் பேஜர்னு ஒரு கருவி வச்சிருந்துருப்பீங்க. இப்போ இந்த பேஜருங்கிற கருவி இருக்கா? முன்னாலாம் ஆப்பிளுக்கு பேர் நம்ம வச்சிருந்த ஃபோனுக்கு பேர் பிளாக்பெரி. அது வழியாக நேரடியாக மெயிலே நீங்கள் அனுப்பலாம். பிளாக்பெரி வச்சு தான் அவர் பெரிய ஆள் அப்படின்னு நம்பப்பட்ட ஒரு காலகட்டம்லாம் உண்டு. அன்றைக்கி பிளாக்பெரியே சீனில் கிடையாது. அப்படி பல்வேறு விதமான பொருட்கள் அதிசயமாக நான் பார்த்து அயன் பாக்ஸ்லாம் அதிசயமாக பார்த்த ஊர் தான் இந்த ஊர். மைக்ரோவேவ்லாம் கூட இன்றைக்கி ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கின பொருளாக ரொம்ப சாதாரண சின்ன விலையில் கிடைக்கிது. டிவியில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ 1 இன்ச்சுக்கு 1000 ரூபா, மெனிக்கு 50 இன்ச்சு 50,000ங்கிறான். 100 இன்ச்சு டிவிலாம் வாங்கி வச்சுட்டு செவரது டிவி எதுன்னு தெரியாமல் வீட்டில் ஆளுக்கு ஒரு ரூமில் ஒன்று வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்க டிவி, பழைய டிவி திரும்ப கொடுத்தோம்னா விலை கம்மியாக வாங்குறான்னு கொண்டு போய் பாத்ரூமில் மாற்றிட்டு குளிக்கலாம் பார்க்குறாங்க. அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கும். டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அழியாத ஒன்றே ஹியூமன் எஃபர்ட் அண்ட் ஆட்டிடியூட் தான். மனிதனின் மூளையும் மனசு மட்டும்தான் அழியவே அழியாது. அந்த திறனை எந்த பிள்ளைகள் மேம்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்திலே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஏஐ தெரிஞ்சவன் ஜெயிப்பானோ இல்லையோ தெரியாது, குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறவன் ஜெயிப்பானோ இல்லையோ தெரியாது, கம்ப்யூட்டர்ல மாஸ்டர் ஆகிறவன், சூப்பர் கம்ப்யூட்டர் இயக்கிறவன், கோடிங் எழுதுறவன், ப்ரோக்ராம் எழுதுறவன், ஐஏஎஸ் படிக்கிறவன், ஐபிஎஸ் படிக்கிறவன், மீடியாவுக்கு படிக்கிறவன், இவெல்லாம் ஜெயிப்பானா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா என்ன படிச்சாலும் எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறன் எந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ, எந்த பிள்ளையால சரியா நெகோசியேட் பண்ண முடியுதோ, எந்த பிள்ளைகிட்ட பீப்புள் ஸ்கில் இருக்குதோ, எந்த பிள்ளையால சூழ்நிலையை கையாளும் புத்திசாலித்தனமும் துணிவும் இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் ஜெயிப்பார்கள். ஏன்னா எல்லா வேலையும் டெக்னாலஜி பார்த்துரும். டெக்னாலஜி பார்க்க முடியாத வேலையை பார்க்கிறவன் தான் ஃபியூச்சர்ல புத்திசாலி. பிள்ளைகளை பேச விடுங்கள். இரண்டாவதாக அவர்கள் படிக்கட்டும். லெட் தம் டாக் ஃபர்ஸ்ட். பேசட்டும். முதல்ல பேச ஆரம்பிச்சா தானே எடுத்த உடனே கோபிநாத் பேசுற மாதிரி பேசுறான். அவன் எப்படி கடகடான்னு பேசுறான். இப்போ கூட ஒரு அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், அவர் எப்படி கடகடான்னு பேசினார் பத்தியா? நடக்குமா இல்லையா? கிடுன்னு நீங்க இப்படி சொல்றீங்களே, என்ன தெளிவு, என்ன பேச்சு அப்படின்னு நம்மகிட்ட எல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்க. எங்க அம்மா இன்னும் சொல்லுது என்கிட்ட, ஏட்டா புரியுற மாதிரி பேசவே மாட்டியா அப்படிங்குது. மத்தியானம் ஃபோனில் பேசுகிறா, டே புரிகிற மாதிரி பேசுகிறா, புரிகிற மாதிரி பேசு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பேர் நம்மளை என்னென்னமோலாம் சொல்லியிருக்காங்க. அம்மா மட்டும் புரிகிற மாதிரி பேசு, அதுக்கு இன்னும் புரியவே இல்லை, அதுக்கு இன்னும் புரியவே இல்லையா, இல்லை புரிஞ்சாலும் புரியலைன்னு சொல்லுதா அப்படிங்கிற விவரமே எனக்கு தெரியலை. அப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். ஏஐ என்னென்ன வேலைகளை செய்ய போது நமக்கு தெரியாது, ஏஜி என்னென்ன வேலைகளை செய்ய போது நமக்கு தெரியாது, குவாண்டம் என்னென்ன வேலைகளை செய்ய போதும் தெரியாது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன வேலைகளை செய்ய போதும் தெரியாது, எலன் மஸ்க் என்ன பண்ண போறான்னு தெரியாது, மார்க் ஜூக்கர்பர்க் என்ன பண்ணான்னு தெரியாது. ஆனால் எவன் என்ன பண்ணாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தையும் கையாளுவதற்கான துணிச்சலும் நம்பிக்கையும் தான் பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பிள்ளைகளை நம்பிக்கையானவர்களாக வளருங்கள். படிப்பு தானாக வந்துவிடும். படிப்பை பற்றி பயப்படாதீங்க, இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடை பற்றி பயப்படுங்க. ஏன்னா நாலேஜுக்கான டைமென்ஷன்ஸே மாறி போச்சு அப்படிங்கிறான். ஒரு காலகட்டத்தில் நாலேஜ்னா என்ன? 16ஆம் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் அறிவு. திருக்குறள்ல 25 திருக்குறளை மனப்பாடமாக சொல்றது அறிவு. கணக்கு பாடகத்தில் கரெக்டாக 12 ஸ்டெப்பும் போட்டு அந்த அல்ஜிப்ராவை முடிக்கிறது அறிவு. டெஃபினேஷனை கரெக்டாக சொன்னால் அறிவு. ஃபிசிக்ஸோட ஃபார்முலாவை கரெக்டாக சொன்னால் அறிவு. கரெக்டாக ஜாமெண்ட்ரி போட்டு கிறுக்கல் விழுகாமல் ரவுண்டு போட்டுட்டு அவனே அறிவாளி. ஸ்கொயர் எது, அப்புறம் வட்டம் எது, சதுரம் எதுன்னு சொல்கிறதெல்லாம் அறிவு இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ்னு ஒரு காலம் வந்துச்சு. அப்படி தானே? நல்லா படிக்கிற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? இந்த புத்தகத்தில் 16ஆவது பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் கூட அவன் கரெக்டாக சொல்லிடுவான். அப்படிங்கிறதா அன்றைக்கி அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவுக்கான டைமென்ஷனே மாறிப்போச்சு. இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறது இப்போ அறிவே கிடையாது. டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டேட்டா வச்சிருக்கவன் தான் அறிவாளி, தகவல்களை வைத்திருப்பவன் தான் அறிவாளின்னு பார்த்தா கூகுள் உங்களோட பெரியாளி. கூகுள் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தகவலை கேட்டாலும் அது சொல்லும்.
இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டுனா அது இதை விட தகவல்கள் கூடுதலாக சொல்லும். என் மகக்கிட்ட ஒரு நாள், அப்பா எனக்கு இங்கிலீஷில் நல்ல ப்ரொஃபைலே இல்லைம்மா, போகிற இடத்துல இந்த மாதிரி கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறதுக்கு அனுப்புறதுக்கு சரியான ப்ரொஃபைலே இல்லை, நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் நல்லதாக ஒரு ப்ரொஃபைல் எழுதி கொடு அப்படின்னு இட்லி திங்கையில் சொன்னேன். என் பொண்ணு ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் ஐபேட் எடுத்தாந்து ஏதோ ஒரு ஏஐ டூல்ஸுக்கு போயிட்டு ரைட் ப்ரொஃபைல் ஃபார் நீயானா கோபிநாத்னுச்சு. ஒரு இட்லி திங்கிறதுக்குள்ளே அது 125 வரி எழுதிருச்சு. அதுக்கு தெரியுது, எனக்கே தெரியல இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோமா, இந்த பரிசெல்லாம் வச்சிருக்கோமா. வீட்டில் போய் தேடி தேடி பார்த்தேன், இந்த அவார்டெல்லாம் இருக்குங்கிறாங்களே காணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இடம் கிடக்கலன்னு பழனிலெல்லாம் வச்சிருக்கிறானோ. ஸோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இப்போ அறிவு இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் தான் அறிவு. அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் தான் அறிவாளிகளாக மாறுவார்கள். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வரும்? ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக அவர்கள் பேச பேச புரிய புரிய அலச அலச தான் அது நடக்கும். அப்போ ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படக்கூடிய விஷயம், பிள்ளைகளுக்கான ஸ்பேஸை நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நினைச்சதை பிள்ளை செய்யணுங்கிறத விட பிள்ளை நினைச்சதை செய்யறதுக்கு உதவியாக இருப்பதுதான் இன்றைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் உங்கள் பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்த உழவு வேற, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, நீங்கள் இருந்த காலகட்டம் வேற, உங்கள் எக்ஸ்போஷர் வேற, பத்த சயின்ஸ் வேற. சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்து பியூசி நாங்கள் அப்படிம்பாங்க. அதுதான் பயங்கரமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கல இந்த டைலாக் நான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். நாங்கள்லாம் அந்த காலத்து பியூசி, நீங்கள்லாம் என்ன படிக்கிறீங்க, நாங்கள்லாம் அந்த காலத்து பியூசி. சரின்னு ஒரு நாள் தேடி பிடிச்சி அந்த பியூசி சிலபஸ் எடுத்தால் அதில் ஒன்றுமே இல்லை, இதுதான் அந்த காலத்து பியூசி அப்படின்னு. இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு நல்ல ஹோம்ஒர்க்கே சொல்லிக் கொடுக்க முடியல. இவங்களுக்கு இருக்கிற சிலபஸ்லாம் நம்மளாம் டிகிரியில் படித்தோம் அப்படின்னே தெரியல. 7ஆம் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து புத்தகத்தை எடுத்தாந்து ஹோம்ஒர்க் சொல்லி தெரியாமல் அப்பாலாம் அந்த அவசர வேலை இருக்குன்னு தெரிச்சிடறாங்க பைக் எடுத்துக்கிட்டு. என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னே தெரியல. அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளட்டட். அப்போ உலக இன்ஃபர்மேஷனில் ஃப்ளட்டடாக இருக்கிறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்யணுங்கிற அறிவு தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் நீண்ட காலமாக என்ன பழக்கம் இருக்குதுன்னா, தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு தான், ஆனால் அது இந்த காலகட்டத்திற்கு போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க, அதை என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படிங்கிற நாலேஜ் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க 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 தான் பிள்ளைகள் வளருவார்கள். எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறானோ அவன் தான் ஸ்டார். இன்னைக்கு டாஸ்க்குங்கிறது என்ன, ஒரு ப்ராப்ளம் சால்விங். இன்ஜினியரிங்கிறது என்ன, ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். மேக்ஸுங்கிறது என்ன, ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். காமர்ஸுங்கிறது என்ன, ஒரு ப்ராப்ளம் இருக்கும் மார்க்கெட்டிங்லேயோ ஸ்ட்ராட்டஜிலேயோ சேல்ஸ்லேயோ ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்லேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவன் தான் மாஸ்டர். ஒரு 1000 பேரை வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல தொழிலாளிகளுக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவர், ஃபிக்ஸ் பண்ணுறவர் தான் பாஸாக இருக்க முடியும். அவங்ககிட்ட சும்மானா போயிட்டு ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றவர் இப்போ ஆளாக இருக்க முடியாது. அப்போ ப்ராப்ளம் சால்விங் இஸ் த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் முக்கியமான குவாலிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரெண்டாவது முக்கியமான குவாலிட்டி ப்ராப்ளம் சால்விங். இன்னைக்கு உலகம் முழுக்க பல்வேறு துறை சார்ந்த நபர்கள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு என்னென்னமோலாம் வேலை பார்க்குறாங்க, கோடிங் எழுதுறாங்க, ப்ரோக்ராம் எழுதுறாங்க, அதை பண்ணுறேங்கிறாங்க இதை பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் எந்த ஆளுக்கு பெரிய வேல்யூ தெரியுமா, யார் பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறானோ அவன் தான் பெரிய ஆள். ஒரு பெரிய சோஷியல் மீடியா நெட்வொர்க்கு ஒரு நாள் திடீர்னு 10 செகண்ட் ஆஃப் ஆகுது, எல்லாருக்கும் தட 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 100 கோடி பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ஆப் பட்டுன்னு ஃபாலோ ஆகிறப்ப அந்த 15 செகண்ட்ல 25 செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல உலகம் முழுக்க 100 கோடி பயனாளர்களுக்கும் அந்த பக்கை சரி பண்ணி ரிவைவ் பண்ணி ஒரு அடிக்கால அவன் தான் ஹீரோ. பிரச்சனையை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ, பயப்படாம ஃபேஸ் பண்றாங்களோ, அது நிஜ வாழ்க்கையிலும் சரி டெக்னிக்கல் வாழ்க்கையிலும் சரி அவர்களால் தான் இனிமேல் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியும். அப்போ படிப்பு டெக்னாலஜிங்கிற விஷயத்துக்குலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிள்ளைங்களுடைய ஆட்டிடியூட் அவங்க பில்ட் பண்ணுறதுக்கும் நம்பிக்கையோடு அவர்கள் இருப்பதற்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை வீடு தரணும். எனக்கு தெரிஞ்ச அதை வீடு தான் தர முடியும். ஆனால் வீடுகள் தலைகீழாக மாறி போயிருக்குது, வீடுகள் பள்ளிக்கூடங்களாக மாறி இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் வீடுகளாக மாறி இருக்கதான் பிரச்சனை. ரோல் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தயவுசெய்து செய்யவே செய்யாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த உறவை எப்படி வச்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்பாக்களுக்கு பிள்ளைகளோட எப்படி நம்ம அப்பாவாக நடந்துக்கிறதுல பெரிய குழப்பமா இருக்கு. நம்ம அப்பா நடந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம பழைய ஆளுன்னு சொல்லிவிடுவாங்க, மாடர்ன் அப்பா மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோணாங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்பா என்பது நுட்பமான உறவு, அருகிலும் இருக்க வேண்டும் தூரத்திலும் இருக்க வேண்டும், பயமும் இருக்கணும் பணிவும் இருக்கணும், பாசமும் இருக்கணும் விலகியும் இருக்கணும், அதட்டுனா பயப்படணும், அழைச்சா கட்டி பிடிச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் அது. நம்ம அப்பாக்கெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணாங்க இன்னைக்கு யோசிச்சு ஒரு அப்பாவை இருந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே அதட்டணுமா அதட்டக்கூடாதான்னு டெம்ப்ளேட்டை டிக் பண்ணுறதுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு அவங்க இட்லி திங்க போயிடுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு கீழே தெரியல. 10 குறைக்கு மனைவிமார்கள் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்து என்ன இந்த பையில ஒரு வார்த்தை தட்டி கேட்க மாட்டீங்களா, என்னத்துக்கு தட்டி கேட்கனே தெரியாது, சரி சொல்றாங்கன்னு நம்மளும் தட்டி கேட்போம். அப்படி தட்டி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அம்மாக்கள் இந்த ஆண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க, சூப்பரான ஆட்டம் நடக்கும். அப்பாக்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இந்த ஆண் பிள்ளைகளை கையில் வச்சுக்கிறதுல அம்மாக்களுக்கு ஒரு ஆனந்தம். எதிர்காலத்தில் என்னுடைய கணவருக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளை தான் என்னை வைத்து காப்பாற்றும் என்று இன்னமும் அம்மாக்கள் நம்புகிறார்கள். இவ்வளவு காலமாற்றத்திற்கு பிறகும் பெண் பிள்ளைகள் இவ்வளவு படித்து வெளியே வந்துவிட்ட பிறகும் அது சமூகத்துடைய தோல்வின்னு நினைக்கிறேன். நம்ம பெண்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு தான் இன்னைக்கு அதிகம்.
பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படி வச்சு பார்த்துக்குது. ஆனாலும் கூட ஆண் பிள்ளை தான் எதிர்காலத்தில் பாதுகாக்க நம்மள நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்க பார்க்குறோம். அப்பாக்களை பெரும்பாலும் இப்போ பல விஷயங்களை சேர விடுறதே கிடையாது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்பாக்கள் என்ன ஆகிட்டாங்க கிட்டத்தட்டனா கொஞ்சம் அப்படியே விலகி வந்துட்டாங்க. சைக்கிளில் தூக்கி முன்னால் உட்கார வச்சுட்டு அப்பா வண்டியில் ஓட்டிட்டு கடத்தரில் கூட்டிகிட்டு போயிட்டு போண்டா வாங்கி கொடுத்துட்டு கடத்தரில் பல விஷயத்த சொல்லுவார். ஏன் திண்டுக்கல் பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு வரலாறு அவர் சொல்லுவார். உண்மையோ பொய்யோ ஒரு கதை சொல்ல முடியும் அவரால். அப்பாவின் நண்பரோடு புழங்குவார்கள். பெரியவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், வாயை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான், கடைவீதியை பார்ப்பான், எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்பான். தீஸ் ஆர் ஆல் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். இதெல்லாத்தையும் தான் ரொம்ப காசு கொடுத்து நம்ம செலவு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அம்மாக்கள் கையில் படிப்பு வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாமே மார்க்குன்னு கொஞ்சம் ஆகிப்போச்சு. அம்மாக்களை குறை சொல்லலை, ஏன்னா பொறுப்பாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி தான் விமனுடைய கோர். படிச்சே ஆகணும். 100க்கு 102 மார்க் எடுக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு. அது எப்படி 100க்கு 102 எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்கலாம், ட்ரை பண்ணால் எடுக்கலாம். முயன்றால் முடியாது இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் மட்டும் எடுத்து சீரியல் பார்க்க போயிருவீங்க. படிக்க வேண்டியது நான் தானே. 3 குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நீ மனப்பாடம் பண்ணி சொல்லலை. எது 3 குக்கர் விசில் வர்றதுக்குள்ளேயா? உலகத்தில் டைம் பாயிண்ட் செட் பண்ணுறவங்க கூட இப்படி டைம் பாயிண்ட் செட் பண்ண மாட்டான். குக்கர் விசிலெல்லாம் வச்சு மனப்பாடம் பண்ண சொல்கிறதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான். படிப்பு என்பது உங்கள் பாட புத்தகத்தை தாண்டியதாக இருக்கிறது. டோன்ட் ஸ்வாப் த ரோல்ஸ். அம்மாக்கள் அம்மாக்களாக இருங்க, டீச்சர்கள் டீச்சர்களாக இருங்க, அப்பாக்களாக இருங்க. அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாதீங்க. அது என்ன ஆட்டம் அது? சும்மா மாடர்ன் ஐடியா நினச்சி யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி பட் யூ கான் பி அ ஃப்ரெண்ட். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக வேணா பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைக்கு 1000 ஃப்ரெண்டு இருப்பான், ஆனால் நீங்கள் மட்டும்தான் அப்பா. அப்பாவாக இருப்பது நுட்பமான உறவு. அப்பாவாக இருங்கள். ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க. திடீர்னு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்ட்ட போய் தோளில் கையை போட்டு மொட்டை மாட்டியில் நிற்கிறப்ப என்னடா தம்பி அப்போ அவன் ஃப்ரெண்டுமா நினச்சிக்கிட்டானா அவன் கண்டுபிடிச்சுவான். இருந்தாலும் ஏதோ போட்டு வாங்க பார்க்குறான், எவனை ஏதோ சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அவனு உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவான். 2 நீங்களும் கேட்டுக்கிட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக நீங்கள் நம்பி கொண்டு இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸை கொடுங்க. ஆக்சுவலாக டெக்னாலஜி உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு எதை அறிமுகப்படுத்த போகிறீங்க அப்படின்றது. உலகத்திலே அதிகமான அளவுக்கு இன்டர்நெட் வழியாக பல்வேறு விஷயங்களை பார்க்கக்கூடிய நாடுகளில் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கும். எல்லார் கையிலும் இப்படி ஒரு ஃபோன் இருக்குது. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு ஒரு கேள்வி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்து போச்சு. டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக நாம் இருக்கோம். ஏன்னா இது முந்தைய தலைவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம சொல்கிற இந்த காலத்து பிள்ளைகள் தான் டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எப்போ பாரு ஏதாவது சோஷியல் மீடியாவில் வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிள்ளைகளை விட அதிகமாக சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்ப்பது நீங்கள் தான், பெரியவங்க தான். அதான் உண்மையுமே விட. ஏன்னா அவங்களாம் டெக்னாலஜியோட பிறந்தவனுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கால்குலேட்டரே பெரிய விஷயம் நினச்சிட்டு, சயின்டிஃபிக் கால்குலேட்டரே பெரிய விஷயம் நினச்சிட்டு, கம்ப்யூட்டர் வந்தப்போ போட்டாலாம் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி பக்கத்தில் நின்றுலாம் போட்டோ எடுத்த கூட்டம் நம்ம கூட்டம். நமக்கு டெக்னாலஜி ரொம்ப புதுசு. நம்மளாம் மைக்ரன்ட்ஸ்னு சொல்லலாம், டிஜிட்டல் மைக்ரண்ட் அப்படிங்கிறோம். நம்மளாம் புலம்பெயர்ந்து வந்தவர்கள், வேறொரு தலைமுறையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். இவங்கெல்லாம் பூர்வகுடி மக்கள், டிஜிட்டலோட சேர்ந்து பிறந்தவனுங்க. அவங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணி அது மேலே பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ நம்ம அப்பா நமக்கு நியூஸ் பேப்பர் அறிமுகப்படுத்தினது மாதிரி, நம்முடைய தந்தையோ தாயோ நமக்கு பாரதியார் கவிதைகளை அறிமுகப்படுத்தியது மாதிரி, வெளியூருக்கு போகிற போது நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை வாடகைக்கு எடுத்து அந்த அப்பா கொடுத்தது போல நாம நம்ம பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பம் வழியா என்ன கொடுத்துருக்கோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுன்னு ஏதாவது கொடுத்துருக்கோமா? இந்த ஆப்பை போய் படி, உலகத்துடைய எல்லா அறிவு களஞ்சியும் இதில் இருக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமா? பிள்ளைகள் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறாங்க, என்ன ஆப்ஸை பார்க்குறாங்க, என்ன வெப்சைட்ஸை பார்க்குறாங்கன்னு என்னைக்காவது மானிட்டர் பண்ணியிருக்கோமா? ஏன்னா நாமளே அதை செஞ்சது கிடையாது. உலகத்தில் உள்ளங்கையில் அவ்வளவு தகவலும் இருக்குது. இன்றைக்கு பள்ளிக்கூடம் சொல்லித்தர முடியாததை, கல்லூரி சொல்லித்தர முடியாததை இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வழியாக கற்றுக்கிறதுக்கான அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட பிள்ளைகள் அதை பார்க்காம ஏனோ தானோ என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாங்கன்னா நாம் என்ன மாடலை செட் பண்ணியிருக்கோங்கிறதா இங்கே முக்கியம். இவ்வளவு தூரம் உலகத்திலே இன்டர்நெட் எங்கே சீப்பு தெரியுமா? நம்மளையும் சவுத் கொரியாலையும் தான். அவ்வளோ கம்மி. நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தான் தெரியும், அவங்களாம் அவ்வளோ விலை. டப்புன்னு டேட்டாவெல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. நம்மளாம் டேட்டாவை எப்போ ஆஃப் பண்ணோம்? 10 வருஷத்துக்கு மேலே ஆஃப் பண்ணி வச்சோம். எவனா இப்போ டேட்டா ஆஃப் பண்ணுறோமா என்ன? வெளிநாட்டுக்குலாம் அனுப்பியிருந்தோம்னா வாட்ஸ்அப் அனுப்பி பதில் வரலன்னா மறுநாள் கேட்குறப்ப என்னடானா, இல்லை நேற்று நீ மெசேஜ் அனுப்புறோம், நான் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சது. எது டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? 10 வருஷம் பின்தங்கி இருக்கீங்களா? நாங்கள்லாம் டேட்டாவை ஆஃப் பண்ணதே கிடையாதுடா, ஃபோனே ஆஃப் பண்ணது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீப்பு. 1 GB 100 ரூபா, 100 GB 200 GB என்ன பண்ணுறோம் அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு, வாட் எவர் யூ வாண்ட் இட் இஸ் எவ்ரிதிங் அவைலபிள் தி டிஜிட்டல் வேர்ல்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தந்தை நம்மகிட்ட ஒரு ரஷ்ய புத்தகத்தை கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார்ல, சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு அப்படின்னு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்ல, ஒரு கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்ல, தினந்தோறும் அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கீழே கொடுக்குறப்ப 2 பேஜ் நம்மளும் உட்காந்து படித்தோம்ல. அப்படி நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? நாம் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை தான் பிள்ளைங்க பயன்படுத்தும். நீங்களும் லெஃப்ட் ஹேண்டில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதில் இதை விட இன்னொன்று இருக்குது, இமேஜ் பேரண்டிங்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. வாட்ஸ் கால் இமேஜ் பேரண்டிங் அப்படின்னா, நம்ம பிள்ளை பிரபலமான பிள்ளையாக இருக்க வேண்டும், நாமளும் பிரபலமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நம்மளும் ஒரு போட்டா போடணும், பிள்ளையை தூக்கி வச்சுட்டு போட்டா போடணும், அதுக்கு பிள்ளையை மேக்கப் போடணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ.
பிள்ளைங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாக்குள்ள ஃபோட்டோ போடணும் அப்படிங்கிற இடத்துக்கு இமேஜ் பாரண்டிங்னா பிள்ளைகளை வந்து வேலிடேட் பண்ணணும். இந்த ட்ராப் எதுலையும் பிள்ளைகளை மாட்ட விடாதீங்க. பிள்ளைகள் பெரிய வேலிடேஷன்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இல்லை. பிள்ளைகள் நம்முடைய பாராட்டுக்கெல்லாம் காத்திருப்பதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சல் மட்டும்தான். பிள்ளைங்களுக்கு டெக்னாலஜினாலாம் கூட இருக்குது, பசங்களுக்கு எல்லா நாலேஜும் கூட இருக்குது, நம்மளை விட நல்லா படிக்கிறாங்க, நம்மளை விட பெரிய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருந்த ஒரு முரட்டு துணிச்சல் அவங்ககிட்ட இல்லை. உங்கள் தலைமுறையிடம் இருந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட அவர்கள் நொடிந்து போகிறார்கள் மனதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சிறிய தோல்விகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னாங்க. ஃபியூச்சர் இன்னும் மாறிக்கிட்டே இருக்கு. தோல்வி என்பது மிக சாதாரணமான விஷயம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியாத வரைக்கும் எதிர்காலத்தை அவர்களால் கையாளவே முடியாது. ஆனால் தோல்வி நிறைய வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா தோல்விகள் நிறைய வந்தால் தான் வெற்றிகள் அடுத்து வரும். புதிய புதிய விஷயங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப தோல்வி வரத்தான் செய்யும். அப்போ தோல்வியை கடந்து போவது தான் வாழ்க்கைன்னு பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறோம். ஆனால் வீடுகள் பெரும்பாலும் எப்படி பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா, நீ தோத்தனா அம்மா சேடாயிருவேன், தோத்தா அப்பாவுக்கு அவமரியாதை, நீ ஜெயிச்சிடணும், ஜெயிக்கலன்னா ஊர் தப்பாக பேசும், ஊர் தப்பாக பேசுனா என்ன, தப்பாக பேசாட்டி என்ன, நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கானோ அவன் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானவர்கள். நீங்கள் எப்போது விழுவீர்கள் என்று காத்து கிடக்கக்கூடிய மனிதர்களுக்காகவே கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்றால் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் தலையெடுக்க போவதே இல்லை. அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. ஒன்றை புதிதாக முயற்சித்து பார்ப்பதற்கான ஆட்டிடியூடு தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது ரெண்டாவது தான். ஏன்னா புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா, எத்தனை புதிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. டெக்னாலஜியில் எத்தனை புதிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ புதிய புதிய சப்ஜெக்ட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ புதிய புதிய குரூப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. காலையில் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போவில் நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். ஒரு இவ்விலேருந்து ஒரு 300 மீட்டர் நான் நடந்திருப்பேன். ஒரு 65 காலேஜோட போர்டு இருக்குது. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொன்று இருக்குது. ஒன்று ஃபிசியோதெரபிங்கிறானுங்க, ஒன்று ரோபோட்டிக்ஸுங்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜி பற்றின கோர்சஸ் இருக்குது, சிவில்லையே அத்தனை இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ படிப்பு இருக்குது, அவ்வளோ படிப்பு இருக்குது. அப்போ பரிச்சயத்து பார்ப்பதற்கு தேவைப்படுகிறது அறிவு. டெஃபினேஷனை கரெக்டாக சொன்னால் அறிவு, ஃபிசிக்ஸோட ஃபார்முலாவை கரெக்டாக சொன்னால் அறிவு, கரெக்டாக ஜாமெண்ட்ரி போட்டு கிறுக்கல் விழுகாமல் ரவுண்டு போட்டுட்டு அவனே அறிவாளி, ஸ்கொயர் எது, அப்புறம் வட்டம் எது, சதுரம் எதுன்னு சொல்கிறதெல்லாம் அறிவு இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ்னு ஒரு காலம் வந்துச்சு. அப்படி தானே? நல்லா படிக்கிற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, இந்த புத்தகத்தில் 16வது பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் கூட அவன் கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறதான் அன்றைக்கி அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவுக்கான டைமென்ஷனே மாறிப்போச்சு. இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறது இப்போ அறிவே கிடையாது. டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டேட்டா வச்சிருக்கவன் தான் அறிவாளி, தகவல்களை வைத்திருப்பவன் தான் அறிவாளின்னு பார்த்தா கூகுள் உங்களோட பெரியாளி. கூகுள் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தகவலை கேட்டாலும் அது சொல்லும். இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டுனா அது இதை விட தகவல்கள் கூடுதலாக சொல்லும். என் மகக்கிட்ட ஒரு நாள், அப்பா எனக்கு இங்கிலீஷில் நல்ல ப்ரொஃபைலே இல்லைம்மா, போகிற இடத்துல இந்த மாதிரி கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறதுக்கு அனுப்புறதுக்கு சரியான ப்ரொஃபைலே இல்லை, நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் நல்லதாக ஒரு ப்ரொஃபைல் எழுதி கொடு அப்படின்னு இட்லி திங்கையில சொன்னேன். என் பொண்ணு ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் ஐபேட் எடுத்தாந்து ஏதோ ஒரு ஏஐ டூல்ஸுக்கு போயிட்டு ரைட் ப்ரொஃபைல் ஃபார் நீயானா கோபிநாத்னுச்சு. ஒரு இட்லி திங்கிறதுக்குள்ளே அது 125 வரி எழுதிருச்சு. அதுக்கு தெரியுது, எனக்கே தெரியல இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோமா, இந்த பரிசெல்லாம் வச்சிருக்கோமா. வீட்டில் போய் தேடி தேடி பார்த்தேன், இந்த அவார்டெல்லாம் இருக்குங்கிறாங்களே காணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னா இடம் கிடக்கலன்னு பரணிலெல்லாம் வச்சிருக்கிறானோ. ஸோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இப்போ அறிவு இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் தான் அறிவு. அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் தான் அறிவாளிகளாக மாறுவார்கள். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வரும், ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக அவர்கள் பேச பேச புரிய புரிய அலச அலச தான் அது நடக்கும். அப்போ ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படக்கூடிய விஷயம், பிள்ளைகளுக்கான ஸ்பேஸை நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நினைச்சதை பிள்ளை செய்யணுங்கிறத விட பிள்ளை நினைச்சதை செய்யறதுக்கு உதவியாக இருப்பதுதான் இன்றைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் உங்கள் பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்த உழவு வேற, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, நீங்கள் இருந்த காலகட்டம் வேற, உங்கள் எக்ஸ்போஷர் வேற, அப்போ சயின்ஸ் வேற. சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்து பியூசி நாங்கள் அப்படிம்பாங்க. அது ஏதோ பயங்கரமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கல இந்த டைலாக் நான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். நாங்கள்லாம் அந்த காலத்து பியூசி, நீங்கள்லாம் என்ன படிக்கிறீங்க, நாங்கள்லாம் அந்த காலத்து பியூசி. சரின்னு ஒரு நாள் தேடி பிடிச்சி அந்த பியூசி சிலபஸ் எடுத்தால் அதில் ஒன்றுமே இல்லை, இதுதான் அந்த காலத்து பியூசி அப்படின்னு. இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு நல்ல ஹோம்ஒர்க்கே சொல்லிக் கொடுக்க முடியல. இவங்களுக்கு இருக்கிற சிலபஸ்லாம் நம்மளாம் டிகிரியில் படித்தோம் அப்படின்னே தெரியல. 7ஆம் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து புத்தகத்தை எடுத்தாந்து ஹோம்ஒர்க் சொல்லி தெரியாமல் அப்பாலாம் அந்த அவசர வேலை இருக்குன்னு தெரிச்சிடறாங்க பைக் எடுத்துக்கிட்டு. என்ன சொல்லிக் கொடுக்குறதுனே தெரியல. அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளட்டட். அப்போ உலக இன்ஃபர்மேஷனில் ஃப்ளட்டடாக இருக்கிறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்யணுங்கிற அறிவு தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் நீண்ட காலமாக என்ன பழக்கம் இருக்குன்னா, தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு தான். ஆனால் அது இந்த காலகட்டத்திற்கு போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க, அதை என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படிங்கிற நாலேஜ் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க 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 தான் பிள்ளைகள் வளருவார்கள். எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறானோ அவன் தான் ஸ்டார். இன்னைக்கு டாஸ்க்குங்கிறது என்ன,
ஒரு ப்ராப்ளம் சால்விங். இன்ஜினியரிங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். மேக்ஸுங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். காமர்ஸுங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், மார்க்கெட்டிங்லேயோ ஸ்ட்ராட்டஜிலேயோ சேல்ஸ்லேயோ ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்லேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவன் தான் மாஸ்டர். ஒரு 1000 பேரை வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல தொழிலாளிகளுக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவர், ஃபிக்ஸ் பண்ணுறவர் தான் பாஸாக இருக்க முடியும். அவங்க கிட்ட சும்மானா போயிட்டு ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றவர் இப்போ ஆளாக இருக்க முடியாது. அப்போ ப்ராப்ளம் சால்விங் இஸ் த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் முக்கியமான குவாலிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரெண்டாவது முக்கியமான குவாலிட்டி ப்ராப்ளம் சால்விங். இன்னைக்கு உலகம் முழுக்க பல்வேறு துறை சார்ந்த நபர்கள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு என்னென்னமோலாம் வேலை பார்க்குறாங்க, கோடிங் எழுதுறாங்க, ப்ரோக்ராம் எழுதுறாங்க, அதை பண்ணுறேங்கிறாங்க, இதை பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் எந்த ஆளுக்கு பெரிய வேல்யூ தெரியுமா? யார் பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறானோ அவன் தான் பெரிய ஆள். ஒரு பெரிய சோஷியல் மீடியா நெட்வொர்க்கு ஒரு நாள் திடீர்னு 10 செகண்ட் ஆஃப் ஆகுது. எல்லாருக்கும் தட 100 கோடி பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ஆப் பட்டுன்னு ஃபால் ஆகிறப்ப அந்த 15 செகண்ட்ல 25 செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல உலகம் முழுக்க 100 கோடி பயனாளர்களுக்கும் அந்த பக்கை சரி பண்ணி ரிவைவ் பண்ணி ஒரு அடிக்கான்ல, அவன் தான் ஹீரோ. பிரச்சனையை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ, பயப்படாம ஃபேஸ் பண்றாங்களோ, அது நிஜ வாழ்க்கையிலும் சரி டெக்னிக்கல் வாழ்க்கையிலும் சரி, அவர்களால் தான் இனிமேல் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியும். அப்போ படிப்பு டெக்னாலஜிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிள்ளைங்களுடைய ஆட்டிடியூட் அவங்க பில்ட் பண்ணுறதுக்கும் நம்பிக்கையோடு அவர்கள் இருப்பதற்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை வீடு தரணும். எனக்கு தெரிஞ்ச அதை வீடு தான் தர முடியும். ஆனால் வீடுகள் தலைகீழாக மாறி போயிருக்குது, வீடுகள் பள்ளிக்கூடங்களாக மாறி இருக்குது, பள்ளிக்கூடங்கள் வீடுகளாக மாறி இருக்கிறது தான் பிரச்சனை. ரோல் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தயவுசெய்து செய்யவே செய்யாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த உறவை எப்படி வச்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்பாக்களுக்கு பிள்ளைகளோட எப்படி நம்ம அப்பாவாக நடந்துக்கிறதுல பெரிய குழப்பமா இருக்கு. நம்ம அப்பா நடந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம பழைய ஆளுன்னு சொல்லிவிடுவாங்க. மாடர்ன் அப்பா மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோணாங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்பா என்பது நுட்பமான உறவு, அருகிலும் இருக்க வேண்டும், தூரத்திலும் இருக்க வேண்டும், பயமும் இருக்கணும், பணிவும் இருக்கணும், பாசமும் இருக்கணும், விலகியும் இருக்கணும், அதட்டுனா பயப்படணும், அழைச்சா கட்டி பிடிச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் அது. நம்ம அப்பாக்கெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணாங்க இன்னைக்கு யோசிச்சு ஒரு அப்பாவா இருந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே அதட்டணுமா அதட்டக்கூடாதான்னு டெம்ப்ளேட்டை டிக் பண்ணுறதுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு அவங்க இட்லி திங்க போயிடுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு கீழே தெரியல. 10 குறைக்கு மனைவிமார்கள் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்து என்ன இந்த பையில ஒரு வார்த்தை தட்டி கேட்க மாட்டீங்களா, என்னத்துக்கு தட்டி கேட்கனே தெரியாது, சரி சொல்றாங்க நம்மளும் தட்டி கேட்போம் அப்படின்னு தட்டி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அம்மாக்கள் இந்த ஆண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க, சூப்பரான ஆட்டம் நடக்கும். அப்பாக்கள் ஒரு வேலை பார்த்துருக்கு, இந்த ஆண் பிள்ளைகளை கையில் வச்சுக்கிறதுல அம்மாக்களுக்கு ஒரு ஆனந்தம். எதிர்காலத்தில் என்னுடைய கணவருக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளை தான் என்னை வைத்து காப்பாற்றும் என்று இன்னமும் அம்மாக்கள் நம்புகிறார்கள். இவ்வளவு காலமாற்றத்திற்கு பிறகும் பெண் பிள்ளைகள் இவ்வளவு படித்து வெளியே வந்துவிட்ட பிறகும் அது சமூகத்துடைய தோல்வின்னு நினைக்கிறேன். நம்ம பெண்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு தான் இன்னைக்கு அதிகம். பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படி வச்சு பார்த்துக்குது. ஆனாலும் கூட ஆண் பிள்ளை தான் எதிர்காலத்தில் பாதுகாக்க நம்மள நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்க பார்க்குறோம். அப்பாக்களை பெரும்பாலும் இப்போ பல விஷயங்களை சேர விடுறதே கிடையாது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்பாக்கள் என்ன ஆகிட்டாங்க கிட்டத்தட்டனா கொஞ்சம் அப்படியே விலகி வந்துட்டாங்க. சைக்கிளில் தூக்கி முன்னால் உட்கார வச்சுட்டு அப்பா வண்டியில் ஓட்டிட்டு கடத்தரில் கூட்டிகிட்டு போயிட்டு போண்டா வாங்கி கொடுத்துட்டு கடத்தரில் பல விஷயத்த சொல்லுவார். ஏன் திண்டுக்கல் பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு வரலாறு அவர் சொல்லுவார். உண்மையோ பொய்யோ ஒரு கதை சொல்ல முடியும் அவரால். அப்பாவின் நண்பரோடு புழங்குவார்கள். பெரியவர்கள் என்ன பேசிக்கொண்டாங்க, வாயை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான், கடைவீதியை பார்ப்பான், எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்பான். தீஸ் ஆர் ஆல் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். இதெல்லாத்தையும் தான் ரொம்ப காசு கொடுத்து நம்ம செலவு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அம்மாக்கள் கையில் படிப்பு வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாமே மார்க்குன்னு கொஞ்சம் ஆகிப்போச்சு. அம்மாக்களை குறை சொல்லலை, ஏன்னா பொறுப்பாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி தான் விமனுடைய கோர். படிச்சே ஆகணும். 100க்கு 102 மார்க் எடுக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு. அது எப்படி 100க்கு 102 எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்கலாம், ட்ரை பண்ணால் எடுக்கலாம். முயன்றால் முடியாது இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் மட்டும் எடுத்து சீரியல் பார்க்க போயிருக்கீங்க, படிக்க வேண்டியது நான் தானே. 3 குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நீ மனப்பாடம் பண்ணி சொல்லலை. எது 3 குக்கர் விசில் வர்றதுக்குள்ளேயா? உலகத்தில் டைம் பாயிண்ட் செட் பண்ணுறவங்க கூட இப்படி டைம் பாயிண்ட் செட் பண்ண மாட்டான். குக்கர் விசிலெல்லாம் வச்சு மனப்பாடம் பண்ண சொல்கிறதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான். படிப்பு என்பது உங்கள் பாட புத்தகத்தை தாண்டியதாக இருக்கிறது. டோன்ட் ஸ்வாப் த ரூல்ஸ். அம்மாக்கள் அம்மாக்களாக இருங்க, டீச்சர்கள் டீச்சர்களாக இருங்க, அப்பாக்கள் அப்பாக்களாக இருங்க. அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாதீங்க. அது என்ன ஆட்டம் அது? சும்மா மாடர்ன் ஐடியா நினச்சி யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி பட் யூ கான் பி அ ஃப்ரெண்ட். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக வேணா பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைக்கு 1000 ஃப்ரெண்டு இருப்பான், ஆனால் நீங்கள் மட்டும்தான் அப்பா. அப்பாவாக இருப்பது நுட்பமான உறவு. அப்பாவாக இருங்கள், ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க. திடீர்னு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்ட்ட போய் தோளில் கையை போட்டு மொட்டை மாட்டியில் நிற்கிற பையனடா தம்பி அப்போ அவன் ஃப்ரெண்டுமா நினச்சிக்கிட்டானா அவன் கண்டுபிடிச்சுவான். இருந்தாலும் ஏதோ போட்டு வாங்க பார்க்குறான், எவனை ஏதோ சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அவனு உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவான். 2 நீங்களும் கேட்டுட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக நீங்கள் நம்பி கொண்டு இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸை கொடுங்க. ஆக்சுவலாக டெக்னாலஜி உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு எதை அறிமுகப்படுத்த போகிறீங்க அப்படின்றது. உலகத்திலே அதிகமான அளவுக்கு இன்டர்நெட் வழியாக பல்வேறு விஷயங்களை பார்க்கக்கூடிய நாடுகளில் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கும். எல்லார் கையிலும் இப்படி ஒரு ஃபோன் இருக்குது. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு ஒரு கேள்வி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்து போச்சு. டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக நாம் இருக்கோம். ஏன்னா இது முந்தைய தலைவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்கும்.
ஆக்சுவலாக நம்ம சொல்கிற இந்த காலத்து பிள்ளைகள் தான் டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எப்போ பாரு ஏதாவது சோஷியல் மீடியாவில் வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிள்ளைகளை விட அதிகமாக சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்ப்பது நீங்கள் தான், பெரியவங்க தான். அதான் உண்மையும் விட. ஏன்னா அவங்களாம் டெக்னாலஜியோட பிறந்தவனுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கால்குலேட்டரே பெரிய விஷயம் நினச்சிட்டு, சயின்டிஃபிக் கால்குலேட்டரே பெரிய விஷயம் நினச்சிட்டு, கம்ப்யூட்டர் வந்தப்போ போட்டாலாம் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி பக்கத்தில் நின்றுலாம் போட்டோ எடுத்த கூட்டம் நம்ம கூட்டம். நமக்கு டெக்னாலஜி ரொம்ப புதுசு. நம்மளாம் மைக்ரன்ட்ஸ் சொல்கிறோம், டிஜிட்டல் மைக்ரண்ட் அப்படிங்கிறான். நம்மளாம் புலம்பெயர்ந்து வந்தவர்கள், வேறொரு தலைமுறையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். இவங்கெல்லாம் பூர்வகுடி மக்கள், டிஜிட்டலோட சேர்ந்து பிறந்தவனுங்க. அவனுங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணி அது மேலே பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ நம்ம அப்பா நமக்கு நியூஸ் பேப்பர் அறிமுகப்படுத்தினது மாதிரி, நம்முடைய தந்தையோ தாயோ நமக்கு பாரதியார் கவிதைகளை அறிமுகப்படுத்தியது மாதிரி, வெளியூருக்கு போகிற போது நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை வாடகைக்கு எடுத்து அந்த அப்பா கொடுத்தது போல நாம நம்ம பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பம் வழியா என்ன கொடுத்துருக்கோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுன்னு ஏதாவது கொடுத்துருக்கோமா? இந்த ஆப்பை போய் படி, உலகத்துடைய எல்லா அறிவு களஞ்சியும் இதில் இருக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமா? பிள்ளைகள் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறாங்க, என்ன ஆப்ஸை பார்க்குறாங்க, என்ன வெப்சைட்ஸை பார்க்குறாங்கன்னு என்னைக்காவது மானிட்டர் பண்ணியிருக்கோமா? ஏன்னா நாமளே அதை செஞ்சது கிடையாது. உலகத்தில் உள்ளங்கையில் அவ்வளவு தகவலும் இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடம் சொல்லித் தர முடியாததை, கல்லூரி சொல்லித் தர முடியாததை இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வழியாக கற்றுக்கிறதுக்கான அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட பிள்ளைகள் அதை பார்க்காம ஏனோ தானோ என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாங்கன்னா நாம என்ன மாடலை செட் பண்ணியிருக்கோங்கிறதா இங்கே முக்கியம். இவ்வளவு தூரம் உலகத்தில் இன்டர்நெட் எங்கே சீப்பு தெரியுமா? நம்மளையும் சவுத் கொரியாலையும் தான். அவ்வளோ கம்மி. நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தான் தெரியும், அவங்களாம் அவ்வளோ விலை. டப்பு டப்புன்னு டேட்டாவெல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. நம்மளாம் டேட்டாவை எப்போ ஆஃப் பண்ணோம்? 10 வருஷத்துக்கு மேலே ஆஃப் பண்ணி வச்சோம். எவனா இப்போ டேட்டா ஆஃப் பண்ணுறோமா என்ன? வெளிநாட்டுக்குலாம் அனுப்பியிருந்தோம்னா வாட்ஸ்அப் அனுப்பி பதில் வரலன்னா மறுநாள் கேட்குறப்ப என்னடானா, இல்லை நேற்று நீ மெசேஜ் அனுப்புறோம், நான் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சேன். எது டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? 10 வருஷம் பின்தங்கி இருக்கீங்களா? நாங்கள்லாம் டேட்டாவை ஆஃப் பண்ணதே கிடையாது, ஃபோனே ஆஃப் பண்ணது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீப்பு. 1 GB 100 ரூபா, 100 GB 200 GB என்ன பண்ணுறோம் அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு, வாட் எவர் யூ வாண்ட், இட் இஸ் எவ்ரிதிங் அவைலபிள் தி டிஜிட்டல் வேர்ல்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம தந்தை நம்மகிட்ட ஒரு ரஷ்ய புத்தகத்தை கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார்ல, சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு அப்படின்னு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்ல, ஒரு கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்ல, தினந்தோறும் அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கீழே கொடுக்குறப்ப 2 பேஜ் நம்மளும் உட்காந்து படித்தோம்ல. அப்படி நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? நாம் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை தான் பிள்ளைங்க பயன்படுத்தும். நீங்களும் லெஃப்ட் ஹேண்டில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதில் இதை விட இன்னொன்று இருக்குது, இமேஜ் பேரண்டிங்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. வாட்ஸ் கால் இமேஜ் பேரண்டிங் அப்படின்னா, நம்ம பிள்ளை பிரபலமான பிள்ளையாக இருக்க வேண்டும், நாமளும் பிரபலமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நம்மளும் ஒரு போட்டா போடணும், பிள்ளையை தூக்கி வச்சுட்டு போட்டா போடணும், அதுக்கு பிள்ளையை மேக்கப் போடணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பிள்ளைங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ள ஃபோட்டோ போடணும் அப்படிங்கிற இடத்துக்கு இமேஜ் பேரண்டிங்னா பிள்ளைகளை வந்து வேலிடேட் பண்ணணும்னு. இந்த ட்ராப் எதுலையும் பிள்ளைகளை மாட்ட விடாதீங்க. பிள்ளைகள் பெரிய வேலிடேஷன்லாம் எது, பிள்ளைகள் நம்முடைய பாராட்டுக்கெல்லாம் காத்திருப்பதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சல் மட்டும்தான். பிள்ளைங்களுக்கு டெக்னாலஜினாலாம் கூட இருக்குது, பசங்களுக்கு எல்லா நாலேஜும் கூட இருக்குது, நம்மளை விட நல்லா படிக்கிறாங்க, நம்மளை விட பெரிய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருந்த ஒரு முரட்டு துணிச்சல் அவங்ககிட்ட இல்லை. உங்கள் தலைமுறையிடம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட அவர்கள் நொடிந்து போகிறார்கள் மனதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சிறிய தோல்விகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். தோல்வி என்பது மிக சாதாரணமான விஷயம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியாத வரைக்கும் எதிர்காலத்தை அவர்களால் கையாளவே முடியாது. ஆனால் தோல்வி நிறைய வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா தோல்விகள் நிறைய வந்தால் தான் வெற்றிகள் அடுத்து வரும். புதிய புதிய விஷயங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப தோல்வி வரத்தான் செய்யும். அப்போ தோல்வியை கடந்து போவது தான் வாழ்க்கைன்னு பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். ஆனால் வீடுகள் பெரும்பாலும் எப்படி பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா, நீ தோத்தனா அம்மா சேடாயிருவேன், தோத்தா அப்பாவுக்கு அவமரியாதை, நீ ஜெயிச்சிடணும், ஜெயிக்கலன்னா ஊர் தப்பாக பேசும், ஊர் தப்பாக பேசுனா என்ன, தப்பாக பேசாட்டி என்ன, நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கானோ அவன் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானவர்கள். நீங்கள் எப்போது விழுவீர்கள் என்று காத்து கிடக்கக்கூடிய மனிதர்களுக்காகவே கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்றால் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் தலையெடுக்க போவதே இல்லை. அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. ஒன்றை புதிதாக முயற்சித்து பார்ப்பதற்கான ஆட்டிடியூட் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது 2வது தான். ஏன்னா புதுசாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா, எத்தனை புதிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. டெக்னாலஜியில் எத்தனை புதிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ புதிய புதிய சப்ஜெக்ட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ புதிய புதிய குரூப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. காலையில் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போவில் நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். ஒரு இவ்விலேருந்து ஒரு 300 மீட்டர் நான் நடந்திருப்பேன். ஒரு 65 காலேஜோட போர்டு இருக்குது. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொன்று இருக்குது. ஒன்று ஃபிசியோதெரபிங்கிறானுங்க, ஒன்று ரோபோட்டிக்ஸுங்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜி பற்றின கோர்சஸ் இருக்குது, சிவில்லையே அத்தனை இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ படிப்பு இருக்குது, அவ்வளோ படிப்பு இருக்குது. அப்போ பரிச்சயத்து பார்ப்பதற்கு தேவைப்பட தோல்வி என்றால் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இல்லைனா பிள்ளைங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க.
இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் இருக்கிறப்ப அந்த பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுட்டா இருக்கதே பழைய அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணு முன்னால் இருந்து பிள்ளைங்க இதை செய்யாமல் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா, இதை செஞ்சு ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னா என்னுடைய வீடு தவறாக பேசும், அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்க, எனக்கு கௌரவ குறைச்சல், அம்மா வருத்தப்படுவாங்கன்னு பிள்ளை நினச்சிச்சுன்னா பிள்ளை என்ன பண்ணும், எது தன்னால் முடியுமோ அதை மட்டும் செய்யும், மற்ற விஷயத்தை ட்ரை பண்ணவே பண்ணாது. ஆக்சுவலாக வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை, ட்ரை பண்ணாமல் இருக்குமா இல்லையாங்கிறதா முக்கியம். ஃபியூச்சரில் வெற்றி தோல்விலாம் சகஜமாக வந்து போய்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், எவன் ஒருத்தர் ட்ரை பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்கோ அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றில் தோத்தாலும் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற இன்டென்ஷன் இருக்குல்ல, புதிய ஒன்றை முயற்சித்து பார்க்க வேண்டுங்கிற இன்டென்ஷன் இருக்க புதுசாக ஒன்று வரப்போ டப்புன்னு பிடிச்சி ஏறி மேலே போயிடுவான். இனி அப்படி தான் உலகம் இருக்க போகுது. அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், டெக்னாலஜி வளர்றதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாது. நம்ம பிள்ளைக்கு டெக்னாலஜி தெரியாமல் போயிட்டா என்ன கவலைப்படாது, இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிடுவாங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜி கற்றுக்கலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான். நீங்கள்லாம் இங்கே டாஸு, ஃபாக்ஸ் பேஸு, C++லாம் படிச்சிங்கல்ல, அப்படியா இருக்குது இப்போ டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டூல் வருது, போயிட்டு அதுக்கிட்ட சொன்னால் பூராத்தையும் அது பண்ணுது. முன்னால் எல்லா வேலையும் நாம் டெக்னாலஜி பண்ணோம், இப்போ பூரா வேலையும் டெக்னாலஜி நமக்கு பண்ணுது. என் மனைவியோடு இன்றைக்கு சண்டை, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. சில நேரம் அதுவே கேள்வி கேட்குது, உங்கள் மனைவி கோபக்காரங்களா? 4 தடவை உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு சண்டைன்னு சொன்னீங்கன்னா 5ஆவது தடவை அதுவே சொல்லிடும், இதாண்டா உனக்கு விதிச்சது, மூடிக்கிட்டு போய் வேலையை பாரு. ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாம் என்ன நினச்சிக்கிறோம், டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணுறது அறிவு நினச்சிக்கிறோம். ஃபேஸ்புக்கை என் பிள்ளை அழகாக எடுத்து யூஸ் பண்ண தெரியுமா, அடேப்பா அவனே ஃபேஸ்புக்கு போயிட்டு அவனே ஃபோட்டோ போட்டுட்டான், அடேப்பா. இந்த பீத்திக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம போயில 10,000 சம்பளத்தை முடங்கி போயிடுவானுங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் விழுகிறதோ, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதோ, யூடியூப்பில் பாட்டு பாடி அதை பதிவேற்றம் செய்வதோ அறிவெல்லாம் இல்லை. 10,000 பேர் 5,000 பேர் 4,000 பேர் முன்னால் உட்காந்துருக்கிறப்ப பயப்படாமல் ஒரு பிள்ளை வந்து இங்கே வீணை வாசால, அதுதான் அறிவு. சபையை சந்திக்க தெரியணும், சபையை சந்திக்க தெரியணும், அதுதான் துணிச்சல், அதுதான் தில்லு. ஏன்னா கண்ணு முன்னால் அத்தனை பேர் இருக்கப்ப 1000 ரியாக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான துணிச்சல் வேணும். ஒருத்தர் ரசித்து பார்ப்பாரு, ஒருத்தர் ரசிக்காமல் பார்ப்பாரு, ஒருத்தர் கண்டுக்குவார், ஒருத்தர் கண்டுக்காமல் போவார், ஒருத்தருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், ஒருத்தருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்காம போகும். இப்போ ஓவியா இந்த படம் ஒன்று வரைஞ்சி எனக்கு கையில் கொடுத்தாங்க. இதை வரைஞ்சது யார், அந்த ஓவிய ஆசிரியர். அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார், நான் தான் சந்தோஷப்படுவேன். அவர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வர சொல்லுங்க, நான் நின்னேன். ஏன்னா ஒரு திறமைசாலிக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னேஷனை அன்னைக்கு கிடைக்கிறனால என்னைக்காவது ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுவான். சபையில் பிள்ளைங்க வந்து நிற்கணும், மனிதர்களை ஃபேஸ் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு பயங்கரமான அறிவு இருக்குது, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறார்கள், 12 டென்ஸும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சவுத் ஆப்பிரிக்காவில் தண்ணீர் பஞ்சம் ஏண்டா இருக்குது அப்படின்னு கேட்குறான். எதற்காக சீனாவுக்கு அதிக வரியை ட்ரம்ப் விதித்தார் அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்கிறாங்க. ஆனால் கடையில் போய் ஒரு சாமான் வாங்கிற தெரியல. காமன் சென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than your intelligence guys. காமன் சென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு உரையாடலை தொடங்குவது எப்படின்னே தெரியல. சொந்தக்காரன் வந்தால் பிள்ளைங்க உடக்கணும், வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எப்படி அழைப்பதுன்னு புரியல. உறவின் பெயரில் சொல்லி அழைத்த ஊர் இது, யாருன்னே தெரியாதவங்க அண்ணன் இந்த ஊருக்கு எப்படி நான் போகணும்னு கேட்ட ஊர் இது. ஆனால் ஒருத்தட்ட பேசுறதுக்கு தயங்குறோம். அப்போ எதெல்லாம் கருவியால் செய்ய முடியாதோ அதெல்லாம் தான் மனிதன் இப்போ செய்யணும். மனிதன் கருவியை விட எந்த இடத்தில் உயர்ந்து நிற்கிறானோ அந்த இடத்தில் தான் மனிதனின் அறிவு கருவியை தாண்டி நிற்கிறது. மனுஷன் தான் எல்லா கருவியும் படைக்கிறான். ஆனால் கருவி சொல்றதை கேட்கக்கூடிய இடத்துல நம்முடைய பிள்ளைகள் இருக்குன்னா வழக்கம் போல நம்ம தொடர்ந்து வேலைக்கார நாடாகவே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். உலகம் முழுக்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிற போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டியது டெக்னாலஜி யூசர்ஸாக இருக்கிறதுல டெக்னாலஜி பில்டர்ஸாக இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறது அறிவில்லை, ஃபேஸ்புக்கு போட்டியாக அது மாதிரி ஒரு அறிவியல் பிளாட்ஃபார்மை உண்டாக்குறது தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்ஸ்டாகிராமில் படம் போடுறது பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டாகிராமை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது தான் அறிவு. எவன் படைக்கிறானோ அவன் தான் தலைவன். உலக நாடுகள் விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி குவிப்பதால் நீங்கள் பணக்காரர் ஆகிவிட முடியாது. நீங்கள் தயாரிக்கிற பொருளுக்கு உலகம் முழுக்க டிமாண்ட் இருந்தால் தான் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆக முடியும். லெட் us our kids become producers, not just users. யூசர்ஸ் ஆட்டிடியூட்லேருந்து பிள்ளைங்களை வெளியில் கொண்டு வாங்க. அப்போ சின்னதாக ரிஸ்க் எடுக்க விடுங்க. தோத்தா பரவாயில்ல, அப்பா இருக்கேன்னு கூட நில்லுங்க. உலகத்திலே ஒரு தாய் தந்தையை நம்புவதை போல யாரையும் ஒரு பிள்ளை நம்பவே நம்பாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை யாராவது கடைசியாக நம்ப நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கள் அப்பா இருக்கார் பார்த்துக்குவார். டோன்ட் டிசோன் யுவர் கிட்ஸ். யாருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. பிள்ளைகளை கைவிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருந்து ஸ்காண்டினேவிய நாடுகள்லாம் சொல்கிறான். உடனே முதல் வார்த்தையை நம்ம மட்டும் டிசோன் மட்டும் தான். இப்படிலாம் பண்ணால் நீ என் பிள்ளையே இல்லை, உன்னை தவிட்டுலேருந்துனா தவிட்டுக்கு வாங்கினா கோயில் வாசலில் கடந்த அந்த பிள்ளையை பார்க்க 6 வருஷம் கோயிலுக்கு தவம் கிடந்து மஞ்சோறு தின்ன கதையெல்லாம் அவனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். முன்னாலேயாவது இப்பெல்லாம் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா அத்தைக்காரி வந்து அள்ளி அணைச்சி சொல்லிட்டு போயிடுவா. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கடா, நீ வந்து தான் இந்த குடும்பமே தலையெடுத்துச்சு, உங்கள் அப்பா உருப்பிட்டதை நீ பிறந்த பிறகுதான்
நீ வந்த ராசியில தான் நீ மகாலட்சுமிமா அப்படின்னு சொல்லி அத்தக்காரி சொல்லிடுவா. இப்போ அத்தக்காரி பக்கத்தில் இல்லை, மாமங்காரர் பக்கத்தில் இல்லை, சித்தப்பாவை சேர்த்துக்கல, கொழுந்தனோட சண்டை, ஓப்படியாவோட ஒர்க் அவுட் ஆகலை, நாத்தனாருக்கு நமக்கு ஆகவே ஆகாது. There are just two people sitting at home. We are working like a company now. ஒரு கம்பெனி போல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அம்மா எம்டி, அப்பா சிஇஓ, பசங்க 2 பேரும் எம்ப்ளாயி. அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். Let them become entrepreneurs. Let them become research scholars. Let them become world intellectual people. அவ்வளவு பெரிய மனிதவளம் நம்மகிட்ட இருக்கு. அவனுங்க கயிறுகளை அத்துக்கிட்டு ஓடட்டும், விட்டுங்க, பயப்படாதீங்க. அடிபட்டு போனா போகட்டும். நீங்க அவனுக்கு சேஃப்டி நெட் கொடுக்கல, அவனை கூண்டுல போட்டு அடைச்சிடப்படாது இல்லையா? ஒரு படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, பறக்கிறதாண்டா பறவையோட இயல்பு, உன் கருணையே அதை கொன்றும் போல் இருக்கு அப்படிம்பாரு ரஜினி. நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்களை பத்திரமா பார்த்துங்க போதும். முதல்ல இருக்கிறதே பெரிய பிரச்சனை பேரண்டிங் வந்துட்டாலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பது குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துல நான் பேசினப்போ எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன விஷயத்தை அப்போ தான் அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. நானே அப்போ தான் அதை யோசிச்சேன். பெரும்பாலும் பேரண்டிங் நான் நினைக்கிறேன், பிள்ளைகள் வளர்ப்புன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது, நல்ல பேரண்டாக நீங்கள் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களை பார்த்துக்குங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம சமூக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எந்த வேலையும் கிடையாது. பிள்ளையை வளர்க்கறத தவிர நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அப்பா ஓடிக்கொண்டே இருக்கிறார், அம்மா ஓடிக்கொண்டே இருக்கிறார். We are trying to build the biggest emperor for our kids. பிள்ளைகளுக்காக சொத்துக்களை உருவாக்க பார்க்குறோம், பிள்ளைகளுக்காக சாம்ராஜ்யங்களை உருவாக்க பார்க்குறோம், பிள்ளைகளுக்காக வசதிகளை உருவாக்க பார்க்குறோம். கடைசியில் இந்த வசதிகளை உருவாக்குறதுனால சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, ப்ராஃபிட்டை உருவாக்குறது, சொத்து பத்தெல்லாம் உருவாக்கிட்டு 40 வயசுல எல்லாருக்கும் சுகர், எல்லாருக்கும் முட்டி வலி, எல்லாருக்கும் இடுப்பு வலி, பிபி, ப்ரெஷரு, லொட்டு லொசுக்கு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் உருவாக்கி தருவதை விட மிகவும் அவசியமானது நீங்கள் அவர்களோடு துணைக்கு நிற்பதும் தான். ஒரு தந்தையை விட சொத்து பலம் இல்லை, ஒரு தாயை விட சொத்து பலம் இல்லை. நீங்க என்ன உருவாக்குவீங்க? அவன் கோடிக்கணக்கில் அவன் உருவாக்கிட்டு போயிருவான். கூட நிற்க என் தந்தை இருக்கிறான் என்று தருகிற தெம்ப 1000 யானையால கூட கொடுக்க முடியாது. எங்க அப்பா இருக்காரு, தட்ஸ் a strength. அதுதானே பலம். எல்லாம் ஓடிட்டு 40 வயசுல ஓஞ்சு போய் உட்காந்துட்டு கேட்டா தியாகின்னு ஒரு பட்டம் வாங்கிட்டு என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டேன். கடைசியில் அவன் சொல்லுவான், உன்னை அவன் கஷ்டப்பட சொன்னான். நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விட வேண்டும் என்று பெரிய ஆசை. 4 இடத்துல வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த பொண்ணுக்கும் அந்த தன் ஃப்ரெண்டோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். தன் மகளுக்காக இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு இவளும் போய் நல்லது கெட்டது ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி முடியாமல் போன இருமிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்மா பரவாயில்லம்மா, எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நீ ஒன்றை பார்த்துக்கம்மா, அதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், நீ பத்திரமா இருமா அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் குறை சொல்லிடக்கூடாது, தன் பிள்ளைய சரியா ஆளாக்கலே நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போராடி 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 ஒரு இடத்துல அவளை பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஆனால் பெரிய ஆளாக்கிட்டு அவன் நல்லா வளர்ந்து நிற்கல, அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த கல்லறைக்கு அந்த நினைவு நாள் அன்னைக்கு மலர் வளையம் வைப்பதற்காக அந்த இறந்து போன அம்மாவினுடைய மகளும் அந்த தோழியும் போவாங்க. அப்போ போகிறப்ப அந்த தோழி பூச்செண்டு வைப்பா, இந்த பொண்ணு வைக்க மாட்டான். அப்போ கேட்பா, என்னடி அம்மாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு மலர்ச்செண்டு வைக்க மாட்டேங்கிறோம்னா, இல்லை எங்கள் அம்மா மேலே எனக்கு கோபம். என்ன இப்படி சொல்ற? உன் தாயை போல ஒரு தாயை பார்க்க முடியுமா? உனக்காகவே கடைசி வரை வாழ்ந்தாள், உனக்காகவே உணவு சாப்பிடாமல் கஷ்டப்பட்டா, உனக்காகவே வாயை கட்டி வைத்த கட்டி உன்னை படிக்க வச்சா, உன்னை ஆளாக்கனா, உனக்கு எல்லா கெட்டது நல்லது கெட்டது பண்ணா. இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருக்கிறியே, அதுக்கு காரணமே உங்க அம்மா தானே. நான் இந்த இடத்துல இல்லாட்டி சந்தோஷமா இருப்பேன், எங்க அம்மா இருந்திருந்தா அப்படின்பா அவன். நான் இந்த இடத்துல இல்லாட்டி சந்தோஷமா இருந்திருப்பேன், எங்க அம்மா இல்லைனா. எனக்கு எங்க அம்மா மேல கோபம். எனக்கு என்னென்னமோ பண்ணுது, உடம்பு என்னமோ பண்ணுது, என் வயசுக்கு மூளை என்னமோ பண்ணுது, உடம்புல மாற்றங்கள்லாம் நிறைய நடக்குது, மனசு பல எண்ணங்கள் தேடுது. திடீர்னு ஒரு பையன் வந்து பேசுகிறப்ப அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அழுகிறதுக்கு மடி இல்லை, சாயிறதுக்கு தோல் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன வாழ்க்கை அது? இஸ் இஸ் a life that you guys are going to give it to your kids and parents? அதான நம்ம வாழ்க்கை. உங்களை பார்த்துக்கங்க, அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. ஏதோ உங்க தயவுல தான் பிள்ளைகள் வாழுது, நீங்களாகவே தியாகிப்பட்ட வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணி உங்க தியாகத்தை தூக்கி தீயில வைக்க. நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கங்க. தந்தை கூட இருக்கிறான் என்பதுதான் தெம்பு. தந்தை என்ன சேர்த்து வைத்திருக்கிறான்ங்கிறது தெம்பு இல்லை. நாளை பின்னைக்கு எனக்கா என்ன பண்ணீங்கன்னு உங்க பிள்ளை கேட்டுப்படுங்கிற ஒரு பயத்துக்காகத்தானே இவ்வளவு கேள்வி. ஒரு நாள் அவன் கேட்டா அவனுக்கு விளக்க சொல்லுங்க, நான் அவன் கூட இருக்கண்டான்னு. சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்ட்ல இறங்குறதுக்கு முன்னால் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி கூகுளில் போய் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. சச்சின் டெண்டுல்கர் ரன் அடிக்கல அப்படின்னு சொல்றப்ப விவியன் ரிச்சர்ட்ஸ் சொன்னதாக ஒன்று சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் எதுக்கு ரன் அடிக்கணும்? அந்த ஆள் உள்ள வர்றப்ப 50 ரன்னோட தான் வர்றான். அவன் உள்ள வர்றப்ப 50 ரன்னோட தான் வர்றான். சச்சின் டீமுக்குள்ள இருக்காங்கிறதுல எதிராளிக்கு ஏற்படுற பயமே 20 ரன்னுக்கு சமம்.
சச்சின் உள்ள இருக்காங்கிறதுனால எதிராளிக்கு ஏற்படுற பயமே 20 ரன்னுக்கு சமம். சச்சின் உள்ள இருக்காரு, என்னவா இருந்தாலும் சச்சினை கேட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம், ஸ்ட்ராட்டஜியை மாத்தலாம். ஆபத் பாந்தவன் உள்ள இருக்கானு, உள்ள இருக்க மத்த 10 பிளேயர் நம்புறான்ல, அது இன்னொரு 20 ரன்னுக்கு சமம். அந்த ஆள் ஒரு கேட்ச் பிடிச்சிருவான், அது 10 ரன்னுக்கு சமம். சச்சின் ரன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா, அப்பாலாம் ரன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கூட இருங்க போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க நல்லா இருந்தா தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா அம்மாவுக்கும் 40 வயசுல முட்டி வலி இருக்கு, எல்லா அம்மாக்களுக்கும் வடிவயிறில் பிரச்சனை இருக்கிறது, எல்லா அப்பாக்களுக்கும் இடுப்புல ப்ராப்ளம் இருக்குது. 2 வீலரை ஓட்டி 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 கேட்டோம்னா புள்ளைய வளர்க்குறோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவ்வளவு தூரம் பசங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாமலாம் இல்லை, தன்னை தானே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தகவல் தெரிந்தவர்களாகத்தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைய வளர்க்கறது இல்லை, நம்மளை வளர்க்கறது. கடைசியில் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா உங்க லைஃப்ல எந்த மெமரிஸ் இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. பிள்ளைய ஸ்கூட்டியில் கூட்டிக்கிட்டு ஸ்கூலா சுத்துறது தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு போனது, பேரண்ட்ஸ் டே மீட்டிங் கூட்டிட்டு போனது ஒண்ணுமே இருக்காது. புருஷன் கூட சினிமாவுக்கு போன சீன்லாம் கண்ணில் ஞாபகத்துக்கே வராது. உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் வரவிடாதீர்கள். இப்படி சொல்லல கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன இப்படி சொல்றாங்க, எங்க பிள்ளைய தானே உலகமேனு. உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் புதுசில் பக்கத்தில் இங்கே நீங்கள் திண்டுக்கல்ல அப்படின்னா கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பீங்க. கொடைக்கானலில் போயிட்டு போட்டோ எடுத்திருப்பீங்களா, யாசிகா கேமராவில் ஃபிலிம் ரோல் போட்டு யாராவது ஒருத்தர் வந்தவன்ட்டால கொடுத்து போட்டோ எடுக்குன்னு சொல்லியிருப்பீங்களா. அந்த போட்டோலாம் போய் பாருங்க, ஆல்பத்தில் வச்சிருப்பீங்க. 2 பேர் சேர்ந்து நிற்பீங்க, கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டு தோளோட தோல் இடிச்சுக்கிட்டு சிரிச்ச மேனிக்கு ஒரு பூ கொடுக்குற மாதிரி மொக்கையா அப்படிலாம் ஒரு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை 2 குழந்தை வந்த பிறகு கல்யாண வீட்டில் நல்லது கெட்டது வீட்டிலலாம் போட்டோ எடுத்திருப்பீங்க, போய் பாருங்க. நீங்கள் சேர்ந்தே இருக்க மாட்டீங்க, 2 பிள்ளையும் நடுவில் தான் நிற்கும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்களை சைடில் வச்சு நீங்கள் 2 சேர்ந்து நின்றுக்கலாமே, நிற்க தோணாது. 2 பிள்ளையும் நடுவில் வந்துடும். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த பிள்ளை எப்போ வேணாலும் போயிடும். அவன் உயர் படிப்புக்கு வெளியே போய் விடுவான், அவள் கல்யாணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவா, அவள் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவா, பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு மதுரைக்கு போயிடுவா. அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, அப்பப்போ உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, எப்பயாவது வருவாங்க. கடைசி வரை உங்களோடு இருக்க போகிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான். யூ ஆர் மேரிட் டு யுவர் ஹஸ்பண்ட், யூ ஆர் மேரிட் டு யுவர் ஒய்ஃப், நாட் யுவர் கிட்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை, உங்கள் கணவரையும் மனைவியும் தான் திருமணம் செய்து கொண்டீர்கள். எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு நல்லது கெட்டது பொறுப்பெல்லாம் பார்த்து முடிச்சு இவங்கெல்லாம் ஏற கட்டி அனுப்பி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அக்கடான்னு திரும்பி பார்த்தா ஒரு கேரக்டர் வழுக்க மண்டையோட உட்காந்துருக்கும். 20 வருஷமா ஒத்தையா வாழ்ந்துருப்பான், பழகிடுவான். காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டீ காப்பிலாம் அவனே போட்டு கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டு வாழைத்தாறு ஜூஸ் குடிச்சிட்டு வந்து டெய்லி சேவிங் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இட்லி எடுத்துன்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஆஃபீஸ் போய் பழகியிருப்பான். அப்புறமா தோழிகள்கிட்டலாம் சொல்லுவாங்க, 20 வருஷமா அவர் அப்படியே விட்டுட்டேன், இனிமேலாவது பார்க்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அவர் குடிக்க மாட்டார், எனக்கு செட் ஆகாதுப்பா நானே போட்டுக்கிறேன், நீ சக்கரை கூட போட்டுரு அப்படிம்பார். பெண்கள் அப்படி தான். அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் கூட்டிகிட்டு வா கொடைக்கானல் போவோம், கடந்த காலத்தை போல் அன்பாக பேசி சிரிப்போம், வா கோயிலுக்கு போவோம்னா இல்லை எனக்கு வேலை இல்லை, கோல நோட்டு போடணுன்றாங்க அவங்க. பிள்ளைகள் உங்களோடு வளர்கிறார்கள், உங்களோட வாழ்ந்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கான்டெம்பரரி வேர்ல்டில் நீங்கள் நிறைய தியாகங்களை செஞ்சுவிட்டு எங்களை வேற அதை செய்ய சொல்லிங்க. அதை செய்யலைன்னா பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது, நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது. 2 இட்லி திங்க வேண்டிய இடத்துல 3 இட்லி நீங்கள் வாயில் வச்சு குத்துனது அவனை பொறுத்த வரைக்கும் தண்டனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருந்த ஒரு இட்லி அவனுக்கு கொடுத்தேன்னு கதை சொல்லியிருக்கேன். If you want to be a good parent, take care of yourself first. When you take care of yourself, automatically that you can easily take care of your kids. நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியத்தோட உடல் வலி மன வலியெல்லாம் இல்லாமல் மென்டலி பேலன்ஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இயல்பாகவே நம்மளால் பிள்ளைகளை நல்லா வளர்த்த முடியும். இந்த பிள்ளைகள் தோற்று போயிடுவார்கள்ன்ற பயத்திலையும் கவலையிலையும் மற்றவங்களை விட பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு வேகத்திலையும் நம்ம ஓடி 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 இஎம்ஐக்கு ஓடி அதுக்கு ஓடி இதுக்கு ஓடி நல்லது கிட்டது தான் செஞ்சு கேட்கறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கடம்பட்டு மனதளவுலையும் உடம்புலம்பளையும் நொந்து போயிருக்கிறப்ப அதுக்கு ரிசல்ட் அவன் ப்ரொடியூஸ் பண்ணா கடுப்பாயிரும். நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உறவு தான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிள்ளைகள் உங்களிடம் எதிர்பார்ப்பது, அதனால தான் சொன்னேன், ஒரு பிள்ளை தாயையும் தந்தையை நம்புவதை விட யாரையும் இந்த உலகத்தில் அவர்கள் பெரிதாக நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு உங்கள் மனைவி சொல்லுவாங்க, எங்க என்ன தூக்குங்களேன் அப்படின்னு. கல்யாணம் புதுசில் ஏதாவது செஞ்சு பண்ணிட்டு பாப்பில் தலைவர் சீனை போடுறதுக்கு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஓகேன்னு சொன்னாலும் மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் எல்லான்னு வந்தவங்க, பெரிய குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்தையே உதறி தள்ளிவிட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு நீங்களே உலகம், உடல் பொருள் ஆவி இட்லி எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்தவங்க. சரி நீங்கள் தூக்க போகிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்க போற்ற மாட்டீங்களே அப்படிம்பாங்க. நீங்கள் தான் உலகம் நம்பி வந்தவங்க, நீங்கள் போட்டுருவீங்கன்னு சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் 2 வயசு பிள்ளையை நீங்கள் தூக்கி போட்டு பிடிச்சி பாருங்க, நீங்கள் பெற்றதை சிரிச்சுக்கிட்டே மேலே போவான், சிரிச்சுக்கிட்டே கீழே வருவான். ஈஸியெலாம் கிடையாது. மேலே போகிறப்ப மூச்சு அடைக்கும், கீழே வரப்போ காது கொய்யுங்கும். ஆனால் புள்ள சிரிச்சுக்கிட்டே வரும். ஏன்னா எங்கள் அப்பா என்னை விட்ட மாட்டான்னு பிள்ளை நம்பும்.
அந்த ஆத்ம நம்பிக்கை தான் ஒரு பிள்ளையை வளர்க்குமே ஒழிய நீங்க வச்சு குத்துற அறிவெல்லாம் வளர்க்காது. என் தந்தை தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக நம்பிக்கையோடு பிள்ளை போராடணும். இமோஷன்ஸ் வாக்ஸ் பெட்டர் than anything else in this world. இமோஷன்ஸ் வாக்ஸ் பெட்டர். அதற்கான வெளியை கொடுங்கள். அது பிள்ளைகளுக்கு தெரியணும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் கஷ்டப்படுவது பிள்ளைகளுக்கு தெரியட்டும். கஷ்டமே தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கணும். வளர்த்து வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையை அது என்ன கஷ்டப்பட்டீங்கன்னே தெரியாமல் பிள்ளைக்கு என்ன யூஸ் இருக்குது? எனக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பொருள் எப்படி வந்து சேருகிறது ஒரு பிள்ளைக்கு தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளை எப்படி இந்த குடும்பத்துடைய நல்லது கெட்டங்களை புரிந்து கொள்ளும்? அல்லது அடுத்தவனுடைய கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கும்? எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வெளியே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்கள் அப்பா உங்கள் கையில் ஒரு 10 ரூபா தர்றதுக்கு 4 நாள் இழுப்பார். கையில் காசு இருக்கும், 100 ரூபா வச்சிருப்பார். ஆனால் 10 ரூபா காசு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் 10 ரூபா காசு ஒருத்தனுக்கு வந்து சேர்றது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு பிள்ளைக்கு தெரியும். அவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு எங்கள் அப்பா, நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறார். நீங்களாம் கடைவீதி தெருவில் உட்காந்து மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்பா 4 நாள் கழிச்சு அந்த காசு கொடுப்பார். ஆனால் இப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுத்தணும். இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார சுதந்திரம், அன்பல்ல. இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார சுதந்திரம். பிள்ளை கேட்பதுன்னா ஸ்பாயில் பிராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்காம வாங்கி கொடுக்காதீங்க, கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாம் எளிதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வளர்ப்பு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கணும். பிள்ளை சின்னதாக கூட பாதிக்கப்படக்கூடாது, வெளியில் பிள்ளை பாதிக்கப்படும். சின்னதாக கூட மனசு நோக்கக்கூடாது, வெளியில் பாதிக்கப்படும், நோகடிப்பான். எதிர்த்து பேசுறவெல்லாம் வெளியில் இருப்பான். நீங்கள் உங்கள் வீட்டை போலவே இந்த சமூகம் இருக்காது. அப்ப எப்படி இருந்தாலும் அதை கையாளுவதற்கான திறனை பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் அறிவை ஒழிய மாறாக ஏதோ டெக்னாலஜிலாம் வாங்கி கொடுத்துட்டேன், ஐபேட் வாங்கி கொடுத்துட்டேன், ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டேன், 55 இன்ச்சில் டிவி வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் உங்க பொருளாதாரம் தந்தது, நீங்க தரல. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டியது நம்பிக்கையும் துணிச்சலும் தான். ரோடு எப்படி இருந்தாலும் வண்டி ஓட்ட தெரியணும், பள்ளம் எங்க வந்தாலும் இறங்கி ஏற தெரியணும், மலைனா ஏற தெரியணும், ஏறின பிறகு இறங்க தெரியணும், விழுந்தா எழ தெரியணும், எழுந்தா நிமிர தெரியணும், என்னைக்குனாலும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வேணும். டெக்னாலஜிலாம் வரும் போகும், ஆட்டிடியூட் தான் நிற்கும். கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றப்படுறது உங்களுடைய ஆட்டிடியூட் தான். அதை கொடுங்க முதல்ல பிள்ளைங்களுக்கு. லெட் தம் கம் அவுட் ஃப்ரம் தர் கமிங் ஜோன். உங்களுக்கே இப்போ தான் உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரியும். அவர்கள் காலில் என்ன மாதிரியான கயிறு கட்டப்பட்டிருக்கணும் அந்த பிள்ளைங்க நவந்தா தான் தெரியும். அப்படியே பொத்தனாப்புல கேஜிலே வச்சு பத்திரமா பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒத்த பிள்ளை கருவை மாதிரி என்ன கருவை பிள்ளை கொழுந்து மாதிரி பெற்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சு தான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. வச்சு ஒன்றா கிள்ளி போடுங்க. கடைசியில் 27 வயசுல அதை யாருக்கா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அந்த பிள்ளை திட்டு உங்களை தான் திட்டும். என்ன பிள்ளை வளர்த்துருக்கு உங்க அம்மா, ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. People skills are much more important than technical skills. Human skills are much more important than technology. Attitude is much more important than your academics and education. Sports is much more important than your special classes. உங்க குமோனை விட உங்களுடைய ஸ்கேட்டிங் கிளாஸ் ரொம்ப முக்கியமானது. கணிதத்திற்காக நீங்கள் அனுப்பக்கூடிய டியூஷன் எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு பிள்ளை அனுப்பக்கூடிய டியூஷன் ரொம்ப முக்கியமானது. மென்டல் இம்பேலன்ஸ்லேருந்து பிள்ளைங்க பேலன்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்ல, முதல்ல நீங்கள் பேலன்ஸ்டாக இருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? பாயிண்ட் நம்பர் 1, இந்த காலத்து பிள்ளைகளுடைய இயல்பான உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்மால் சொல்லவே முடியாது. இவர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள் அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன விஷயங்கள் வேண்டுமோ அதை சொல்லித்தர வேண்டியதான் அவசியம். 2வது, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருப்பதும் அது ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் மாறாமல் இருப்பது மனிதனின் மனதும் மூளையும் தான். 3வது, கல்வி என்பது ஒரு துணிச்சலையும் நம்பிக்கையும் தரணுமே ஒழிய பயந்து கிடந்து ஒளிந்து கிடப்பதல்ல கல்வி. 4வது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பல்வேறு வேலைகளை இனிமேல் கருவிகளை எதிர்காலத்தில் செய்துவிடும் என்ற நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கருவிகளால் செய்ய முடியாத வேலைகளை செய்யக்கூடிய அறிவை பெற்றிருப்பவர்கள் தான் புத்திசாலிகளாக இருப்பார்கள். 5வது, ப்ராப்ளம் சால்வ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தட் we need to train our kids. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்குமென்றா அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதோ அவ்வளவு பெரிய வெற்றி அந்த பிள்ளைகள் அடைவார்கள் என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, உங்கள் பாலிய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்த காலம் என்பது வேறு, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது வேறு. அந்த ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டீங்கன்னா அது உங்க தலையெழுத்து. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. 7 பிள்ளை பெற்ற இடத்துல எல்லா பிள்ளைக்கும் அவர் அட்டண்டன்ஸ்லாம் போட்டுக்கிட்டுலாம் இருந்திருக்க முடியாது. பசுபதி அப்படி நீங்க சொன்ன உடனே நாங்கள் பின்னாலேருந்து குதிச்சு மாட்டையெல்லாம் அடக்க மாட்டோம். நாங்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்போம். 7வது, டோன்ட் ஸ்வாப் த ரோல்ஸ். அப்பா பாருங்க, அம்மா பாருங்க, டீச்சரா இருங்க. டீச்சர் ரோல்லாம் அம்மா பார்க்காதீங்க. பி எ மாம். டீச்சர் வேலையை பார்க்கறதுக்கு டீச்சர் இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வேணா அழுவாங்க, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா போனால் சரோஜா டீச்சர் அடிப்பாங்க, வனஜா டீச்சர் திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சீக்கிரமா புக் எடுத்து வைக்கிறாங்க. நைட்டெல்லாம் கனவு காண்றாங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சனி ஞாயிறு வீட்டில் அவ்வளோ டார்ச்சர். திங்கக்கிழமை ஓடி ஆந்து டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு அம்மா திட்டாங்க, டீச்சர் அழுகுறாங்க, டீச்சர் அழுகுறாங்க, சேர்ந்து அழுங்க எல்லாரும் பூரா பேரும். டீச்சர்ஸ் டோன்ட் ட்ரை டு பி மாம்ஸ். நீங்கள் ஞானத்தாயாகத்தான் இருக்கணும், தாயாக இருக்கவே முடியாது. நீங்கள் தாயாக இருந்துட்டீங்கன்னா வனஜா டீச்சரை சோகம் பண்ணாலே ஹோம்ஒர்க்கை நாளைக்கு பண்ணு விட்டு கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அம்மாக்களா இருங்க. அம்மாக்களா இருப்பது அற்புதமான விஷயம். அம்மா ஒரு பெரிய பலசாலி. அம்மாவின் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பலம் அப்பாவினுடைய சொத்துக்கு கிடையாது.
இப்போ என் அம்மாவால் எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆட்டோவில் பொருள் எடுத்து போட்டுட்டு வந்து ரவுடியெல்லாம் அடிக்கலாம் முடியாது. இப்போ நான் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன பேசுனேன் கூட எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக புரியுமா அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. இந்த திருப்பூருக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு இடத்துல பேசுகிறதுக்காக நான் வந்தேன்னே. அது வந்து எங்கள் சித்திங்கெல்லாம் சொல்லி விட்டுச்சுங்க, அவன் பேசி நீ நேரில் போய் பார்த்ததில்ல, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சரின்னு கூப்பிட்டு வந்தேன். அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன் இதை விட. அப்போ திருமண வாழ்வினுடைய சிக்கல்கள் பற்றி பேசினா அப்போ எனக்கு திருமணமே ஆகலை. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எல்லாரும் அடையப்பா சின்ன பையலாக இருக்கான் எப்படி பேசிவிட்டான் அப்படின்னு நினச்சாங்களே. ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா மட்டும் எந்திரிக்கலை. எதுக்கு எந்திரிக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியலை. ஏதோ எந்திரிக்கிறாங்க, எல்லாம் இருந்துச்சு கை தட்டாங்க. கட் பண்ணோம்னா அதுக்கடுத்து ஏர்போர்ட்டில் எங்கள் அம்மா ஃபோனில் பேசுது எங்கள் சித்திகள்டெல்லாம். எப்படி பேசினான்னு ஏதோ கேட்டிருக்கும் போல் இருக்கும், எப்படி பேசினா அப்படி இப்படின்னு. என்னத்தை பேசினா எப்போதும் பேசின மாதிரி தான் பேசினா, ஆனால் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க, ஏன்னு தெரியலைங்கிறாங்க. எப்போதும் பேசுகிற மாதிரி தான் பேசினா ஆனால் ஏன்னு தெரியல, எந்திரிச்சுன்னு தான் கை தட்டுறாங்கன்னு. அம்மாக்கள் அப்பாவிகளாக இருப்பார்கள், ஆனால் பலசாலிகளாக இருப்பார்கள். உங்களுக்கு ரொம்ப மனது நெருக்கடியாக இருக்கிற போது, நீங்கள் கையறு நிலையில் இருக்கிற போது அம்மாக்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிடும்பான்னு. அந்த வார்த்தை கொடுக்கிற சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உலகத்தில் யாராலையும் தர முடியாது. அம்மா பாருங்க, நீ உருப்பிட மாட்டே, நீ எல்லாம் எங்கே செய்ய போற, நீ மாடு தான் மேய்க்க போற. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பளிச்சுரும் சொல்லாத அப்படிம்பாங்கல்ல. நல்ல வார்த்தை சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை நாம கொண்டாடலாம், யாரு கொண்டாடுவா? உலகமே ஒரு நாள் உங்கள் பிள்ளைக்காக கைத்தட்டும், அது எப்போ வேணாலும் நடக்கட்டும். ஆனால் ஜெயிச்ச பிறகு இந்த ஊர் கைத்தட்டலாம். நீ ஜெயிப்படான்னு சொல்லி கைத்தட்டத்துக்கு இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான். கொண்டாடுங்க பிள்ளைங்களை. ஏன்னா 7-8 பெற்று வச்சிருக்கீங்க, ஏதோ 1-2 வச்சிருக்கீங்க. கொண்டாடுறதுல என்ன, கொஞ்சம் கொண்டாடினால் தலைக்கேறி ஏறட்டும்ங்கிற ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறான், தட்டி கொடுங்க. தட்டி கொடுக்காம ஒரு பிள்ளை எப்படி மேலே வளரும்? அப்போ உங்கள் பால்ய காலத்தோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். 8வது முக்கியமான விஷயம், டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளைகள் தோற்று போய் விடுவார்களோ என்றெல்லாம் கவலைப்பட்டு விடாதீர்கள். காரணம் ஆட்டிடியூட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than anything. 10வது, பேரண்டிங்குடைய அதர் சைடை பாருங்க. உங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பியுங்கள். உங்கள் தியாகம் இங்கு ஒரு நாளும் செல்லுபடியாக போவது இல்லை. உங்கள் தியாகத்தை விட முக்கியம் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான். அவசரத்திற்கு பிரச்சனை வருகிற போது அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், உங்கள் இருப்பு தான் முக்கியமே ஒழிய நீங்கள் சேர்த்து வைக்க போகிற சொத்தெல்லாம் 2ஆம் பட்சம் தான். கூட இருங்கள், எப்போதும் இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த பிள்ளைகள் உங்களுக்காக வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்திருக்கிறார்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நாளை இவர்கள் உங்களை விட்டு போனாலும் உங்களோடு இருக்க போகிறது உங்கள் லைஃப் பார்ட்னர் தான். சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். பிள்ளைகள் தோற்பார்கள் என்று ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். இந்த தலைமுறை பிள்ளையெல்லாம் தோக்காது. இவங்களை பார்த்து தான் இந்த உலகமே பயந்து நிற்குது. அதனால பிள்ளைகள் தோற்று போவார்கள் என்று ஒரு இடத்திலும் கவலைப்படாதீர்கள். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க சண்டை செய்யட்டும், கூட நிற்போம். சந்தன காட்டு நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி.